நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்ட் இல்ல டேட்டா சயின்ஸ் ரோலுக்கு போறீங்க அப்படின்னா, டேட்டா விஷுவலைசேஷன்ன்றது ஒரு இன்னெவிட்டபிள் டாபிக்கா இருக்கும். அதாவது உங்ககிட்ட டேட்டா குடுத்தாங்கன்னா, அந்த டேட்டால இருந்து நீங்க சார்ட்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அததான் டேட்டா விஷுவலைசேஷன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா விஷுவலைசேஷன்ல ஒர்க் பண்றதுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. ஆனா, அதுல வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஒரு டாப் மோஸ்ட் டூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேட்பிளாட்லிப்னு சொல்லுவாங்க. உண்மைய சொல்லணும்னா, பைத்தான்ல ஒரு 100 பிளஸ் டேட்டா விஷுவலைசேஷன் லைப்ரரிஸ் இருக்கு. ஈவன் மேட்பிளாட்லிப்பை விட அட்வான்ஸ்டான டூல்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலுமே இண்டஸ்ட்ரிலாம் வந்து ப்ரிஃபர் பண்றது பார்த்தீங்கன்னா, மேட்பிளாட்லிப்பா தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்க அட்வான்ஸ் டூல் யூஸ் பண்ணாலும், அங்க வந்து நெறைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணி, உங்களுக்கு தேவையான ரெக்யர்மென்ட்ட நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னா, அது மேட்பிளாட்லிப்ல மட்டும் தான் முடியும். இன்ஃபாக்ட் மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் வந்து அந்த மேட்பிளாட்லிப்ப தான் ஃபவுண்டேஷனா வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க அத கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும், உங்களுக்கு மேட்பிளாட்லிப்போட பேசிக் நாலேட்ஜ் வந்து தேவைப்படும். அந்த ஒரு ரீசனாலயே உங்க ரெஸ்யூம்ல மேட்பிளாட்லிப் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி நீங்க மென்ஷன் பண்ணனா, உங்களுக்கு டேட்டா விசுவலைசேஷன் வந்து ப்ராப்பரா தெரியலன்னு தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. சோ இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்காக தான் மேட்பிளாட்லிப்போட கம்ப்ளீட் கோர்ஸ நாங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்மளோட சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ண போறோம். சோ மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, அனாட்டமி ஆஃப் சார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லைன் சார்ட் கிரியேட் பண்ண சொன்னா எல்லாருக்குமே வந்து கிரியேட் பண்ண தெரியும். ஆனா அத வந்து கொஞ்சம் டீப்பா போய் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அங்க தான் எக்ஸ்பர்ட்ஸ்க்கும் இந்த பிகினர்ஸ்க்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸே தெரியும். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒரு சார்ட்ஸ் கிரியேட் பண்ண சொன்னோம்னா, நம்ம அந்த சார்ட்ஸ வந்து கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம, அதுல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்ஸ அவங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியும். சோ அந்த அனாட்டமி ஆஃப் சார்ட்ஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு சார்ட்ல இருக்கிற என்னென்ன எலமெண்ட்ஸ் வருது, அத எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்ன்றத பத்தி டாபிக் தான். அததான் வந்து நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். சோ கோர்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸுக்கு தேவையான ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா குடுத்திருக்கேன். அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. சோ வாங்க கோர்ஸுக்கு போலாம். இந்த சாப்டர்ல நம்ம கோர்ஸுக்கு தேவையான கன்டென்ட்ட எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட்டா கிரியேட் பண்ண போறோம், என்ன ஐடி யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். நார்மலா நீங்க பைத்தான்ல ஒர்க் பண்றதுக்கு நெறைய ஐடி இருக்கு. காமனா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் இல்ல வந்து ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கோர்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்பைடர்ன்ற ஐடி யூஸ் பண்ண போறோம். என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, மேட்பிளாட்லிப்னாலே உங்களுக்கு டேட்டா விசுவலைசேஷன் தான். அதாவது நம்ம கோடிங் ரைட் பண்ணி அதுல என்ன சேஞ்சஸ் வந்தாலும் நம்மளோட பிளாட்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்னு டைரக்ட்டா நம்ம விஷுவல் பண்ற போல இருந்தா பெட்டரா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ரீசனுக்காக விஎஸ் கோடோ இல்ல ஜூபிட்டர் நோட்புக்கோ நம்ம இங்க யூஸ் பண்ண போறதில்ல. அதுக்கு பதில் வந்து நம்ம ஸ்பைடர்ன்ற ஐடி யூஸ் பண்ண போறோம். சோ இத நீங்க தனியா இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஆல்ரெடி வந்து அனகோண்டா நேவிகேட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதிலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்ன்ற ஐடி இருக்கும். சோ இத வந்து நான் லான்ச் குடுத்துக்கிறேன். சோ ஒன்ஸ் உங்க ஐடி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற கலர் தீம் இதெல்லாமே நான் வந்து டிஃபால்ட்டா செட்டிங்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். டிஃபால்ட்டா இது பிளாக் தீம் வராது, ஒயிட் தீம் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க ஏற்கனவே வந்து ஸ்பைடர் இதுவரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னா, அதுக்காக வருத்தப்படலாம் தேவையில்ல. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்ம லேர்ன் பண்ணும்போதே வந்து நான் ஒவ்வொரு ஆப்ஷனா உங்களுக்கு சொல்லி தருவோம். அத வச்சு நீங்க வந்து மேனுவலா தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா, எப்படி தீம் செட் பண்றது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. சோ இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து மேக் புக்ன்றதால லிட்டில் பிட் வந்து கொஞ்சம் டிஃபரா இருக்கும் இந்த மெனுலாம். உங்களுக்கு நீங்க டைரக்ட்டா போனீங்கனாலே ஃபைல் அந்த மாரி இருக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த பிரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பைத்தான்ல இருக்குது. உங்களுதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபைல்ல போயிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்க விண்டோஸோ இல்ல லினக்ஸோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் இங்க வந்து பிரெஃபரன்ஸ் குடுத்துக்கிறேன். சோ அந்த பிரெஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இங்க அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்க. இதுல வந்து நான் வேரியபிள்ஸ்க்காக தனியா வந்து எங்க கம்பெனிக்காக கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுல ஒவ்வொரு தீம்ஸ் சேஞ்ச் ஆக உங்களுக்கு இங்க வந்து சைட்ல வந்து வியூ காட்டும். அதுக்கேத்த போல நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த தீம் புடிச்சிருக்கோ அத சூஸ் பண்ணிக்கங்க. பட் எனிவே நான் இங்க வந்து வேரியபிள்ஸ் தீம்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். சோ அத செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு முறை இங்க அப்ளை குடுங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுச்சுன்னா ஓகே குடுத்துருங்க. ரீஸ்டார்ட் ஆனா தான் சில தீம்ஸ்லாம் வந்து எஃபெக்டிவா இருக்கும். 2வது வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் இருக்கும். சோ இந்த ஃபாண்ட் இருக்குது இல்லைங்களா? இத வந்து நான் டிஃபால்ட்டா 25 வச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா 10 அப்படின்னா 12 அப்படி தான் இருக்கும். ரொம்ப சின்னதா இருக்கும். சோ அதனால அந்த ஃபாண்ட் சைஸ வந்து இப்போ ஓரளவுக்கு 25 வச்சுட்டீங்கன்னா வந்து நார்மலா வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அத வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. இத தவிர வந்து பேசிக்கா நீங்க வேற எந்த செட்டிங்ஸும் வந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இத வந்து குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. குடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் மெனு போய்க்குங்க. இதுல வந்து ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இத செலக்ட் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. சோ நம்மளோட கோர்ஸ் கம்ப்ளீட்டாவே நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல தான் வந்து ஒர்க் பண்ண போறோம். சோ இதுல வந்து நியூ டைரக்டரி, எக்ஸிஸ்டிங் டைரக்டரின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. நியூ டைரக்டரி அதாவது புது ஃபோல்டரா வந்து நான் கிரியேட் பண்ணிக்க போறேன். ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, மேட்பிளாட்லிப்னு குடுத்துக்கிறேன். அதே போல எந்த லொகேஷன்ல நீங்க சேவ் பண்ண போறீங்கன்றது இங்க இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னோட டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர் போய்க்கிறேன். சோ அதனால சைடுல இருக்கிற ஃபோல்டர் ஐகான கிளிக் பண்ணி, என்னோடதுல டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர் இருக்கும். இதுல போயிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல மேட்பிளாட்லிப் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இத ஓப்பன் குடுத்துக்கிறேன். சோ இத ஓப்பன் குடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கிரியேட் குடுங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரீ பார் போல வந்து கிரியேட் ஆயிருக்கும். அதாவது நம்மளோட ஃபைல்ஸ், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் பாக்குறதுக்கு நீங்க இந்த இடத்துல பாத்துக்கலாம். சோ அத தவிர இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, டிஃபால்ட்டா ஒரு டெம்பரரி பைத்தான் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இத நீங்க க்ளோஸும் பண்ண முடியாது. க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அகைன் அண்ட் அகைன் வந்து ஒரு நியூ ஃபைலா தான் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். சோ இந்த ரைட் சைடுல இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். டிஃபால்ட்டா வந்து இங்க ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம கோடிங் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா அந்த ஹெல்ப்ல வந்து அத பாத்துக்க முடியும். அது தவிர வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர்ங்கிறது நம்ம பைத்தான்ல கிரியேட் பண்ற ஒவ்வொரு வேரியபிளையும் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு, அத அனலைஸ் பண்றதுக்கு இந்த டேப் யூஸ்
பண்ணிக்கலாம். மெயினா நமக்கு கோர்ஸ்ல இந்த பிளாட்ஸ்ன்ற டேப் தான் யூஸ் ஆகும். அதாவது நம்ம ஒவ்வொரு முறை வந்து சார்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த சார்ட்ஸை நம்மளால இங்க வந்து சைட் பை சைடு வியூ பண்ணிக்க முடியும். அது போல ஹிஸ்ட்ரி ஆஃப் சார்ட்ஸ் நம்ம எவ்வளவு சார்ட்ஸ் கிரியேட் பண்ணாலும் அந்த சார்ட்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ அதை தவிர வந்து ஃபைல்ஸ்னு இருக்குது. நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ அதை தவிர உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் போல தான் இருக்கும். இந்த கார்னர் கிட்ட நீங்க கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி டிராக் அண்ட் டிராப்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டெர்மினல் போல நம்ம விஷுவல் ஸ்டுடியோ போர்ட்ல டெர்மினல் இருக்கும் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே போல தான். உங்களுக்கு இங்க வந்து நீங்க கமெண்ட்ஸ் எல்லாமே ரன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ஒவ்வொரு முறை இங்க ரன் பண்ணும்போது அதோட அவுட்புட்லாம் இங்க வந்து நம்ம பாத்துக்க முடியும். பட் எனிவே நமக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகிறது வந்து இந்த பிளாட் தான். ஸோ அந்த பிளாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு எனக்கு போதும். ஸோ அதை தவிர இந்த இடத்துல தான் நம்ம வந்து கோடிங்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ நீங்க ஒவ்வொரு முறை இதை க்ளோஸ் பண்ணும்போது அதுவே வந்து பாத்தீங்கன்னா நியூ ஃபைல் போல வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். பட் இது நமக்கு தேவையில்லை. நாம என்ன பண்ண போறோம்னா நம்ம மேட்பிளாட்லிப் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, இது உள்ளதான் ஒவ்வொரு ஃபைலா வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ இதுதான் நீங்க வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதுக்கு தேவையான ரொம்ப பேசிக்கான திங்ஸ். அதாவது ஸ்பைடர் எப்படி வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணும்போது நீங்க வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம எப்படி வந்து நம்மளோட கோர்ஸ்ல ஒரு பேசிக் சார்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பைத்தான்ல இதுக்கு மெயினான ஒரு 2 லைப்ரரி யூஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பைன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பை எதுக்காக யூஸ் ஆகும்னா நம்ம வந்து டேட்டாலாம் கலெக்ட் பண்றதுக்கு கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு நம்பை வந்து கம்ப்ளீட்டா தெரியாதுன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. நம்ம நம்பை வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா ஒரு 1 or 2 லைன்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தபடியா ரொம்ப மெயினா நம்ம யூஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா மேட்பிளாட்லிப். அதாவது நம்ம கோர்ஸே வந்து அதுதான். ஸோ அந்த லைப்ரரி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கீங்க அப்படின்னா டெர்மினல் போய்க்கீங்க. மோஸ்ட்லி நீங்க வந்து அனகொண்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அனகொண்டால இருந்து இந்த ஸ்பைடர் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாவே அந்த லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கும். சப்போஸ் அப்படி இன்ஸ்டால் ஆகல அப்படின்னாலும் நீங்க வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னா உங்க டெர்மினல்ல போயிட்டு இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பிட் இன்ஸ்டால் மேட்பிளாட்லிப் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் கொடுங்க. ஸோ இப்போ என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட்னு வந்திருக்கு. எதனால அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதே போல வந்து நம்ம இங்க நம்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணல. எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா மேட்பிளாட்லிப் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலே அதுவே வந்து நம்பையும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் டைரக்டாவே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா குவிக் இன்ஸ்டால் மேட்பிளாட்லிப்னு போட்டேன். ஸோ இப்போ இது வந்து எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கதால எனக்கு வந்து வேற எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. சப்போஸ் உங்க கம்ப்யூட்டர்ல அது இன்ஸ்டால் ஆகலன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க ஒரு முறை ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு வந்ததுன்னா உங்கள்ட்ட வந்து அது இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டெர்மினலை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு பிளாட் வந்து நம்ம எப்படி வந்து அந்த மேட்பிளாட்லிப் இம்போர்ட் பண்ணி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே இங்க கிரியேட் பண்ணிருக்கு இல்லைங்களா, இந்த ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு நியூ ஃபைலா கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மேட்பிளாட்லிப்பை கிளிக் பண்ணி இதுல ரைட் கிளிக் பண்ணுங்க. இதுல நியூ கொடுத்துட்டு ஃபைல்னு கொடுங்க. இந்த ஃபைல் நேம் வந்து நம்மளோட ஃபோல்டர்ல வந்து சேவ் ஆகுது இல்லைங்களா, இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு நியூ ஃபோல்டர் போல போட்டுக்கிறேன். போட்டுட்டு அனட்டாமி ஆஃப் சார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது உள்ள வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் ஒன்னு கொடுத்துட்டு பேசிக் பிளாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டாட் பைத்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பேஸ்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் வந்து ப்ராப்பரான நேமிங் மெத்தடாலஜி பார்த்தீங்க அப்படின்னா லோயர் கேஸ்ல தான் கொடுக்க சொல்லுவாங்க. பட் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதால அந்த ஃபைல் நேம்லாம் நமக்கு கிளியரா இருக்கணும் இப்படி கொடுத்துருக்கேன். நீங்க நேம் கொடுக்கும்போது இதே போலயே ஃபாலோ பண்ணீங்க. ஏன்னா ரெஃபரன்ஸ் ஈஸியா இருக்கும். பட் மெயின் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது வந்து நீங்க லோயர் கேஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு அந்த ஃபைல் வந்துடும். இந்த அன்டைட்டில் தேவையில்லை. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து அந்த பேசிக் பிளாட் வந்துருது இல்லைங்களா, இதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இம்போர்ட் மேட்பிளாட்லிப். ஸோ நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு வந்து இங்க டைப் ஹிண்ட் காட்டும். இதுல நீங்க டைரக்டாவே இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கீபோர்ட்ல நேவிகேஷன் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு கூட நீங்க அப் அண்ட் டவுன் வந்து செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இதுல டாட் பைப்ளாட் ASPLT கொடுங்க. ஸோ எப்பவுமே நீங்க மேட்பிளாட்லிப்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாண்டாஸ் நம்பை எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு இம்போர்ட் கொடுக்கும்போது ஒரு அலையா செட் பண்ணிருப்போம். எப்படி பாண்டாஸ்க்கு PD செட் பண்றோம், நம்பைக்கு NP செட் பண்றோம், அந்த மாதிரி நம்ம மேட்பிளாட்லிப்க்கு PLT செலக்ட் பண்ணுவோம். அதுல இந்த பைப்ளாட் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா பைத்தான் பிளாட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பைப்ளாட் லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா நமக்கு தேவையான சார்ட்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைனை எப்பவுமே இம்போர்ட் பண்ணிக்கங்க. இதை இம்போர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நமக்கு தேவையான டேட்டா வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் டேட்டா ஈக்குவல்னு ஒரு வேரியபிள்ல இதுல வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிப்போம். நம்ம பைத்தான்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு 10 டேட்டா பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டா நீங்க 10 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் 0 to 9 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வச்சுப்போம். அதுக்கப்புறம் எப்படி மேட்பிளாட்லிப் யூஸ் பண்ணி இந்த 10 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு சார்ட்டா கிரியேட் பண்ணலாம்னு ஒரு பேசிக்கா கிரியேட் பண்ணி காட்டுறேன். நம்மளோட அந்த PLT இருக்குது இல்லைங்களா, ஜஸ்ட் இதை வந்து எடுத்துக்கிட்டு இதுல டாட் வைங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா PLOT அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு
இதுல நம்ம டேட்டா இருக்குது இல்லைங்களா, இதை வந்து டைரக்டா இது உள்ள பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு அடுத்த லைன்ல பிஎல்டி டாட் ஷோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா, மறுபடியும் வந்து இந்த 4 லைனையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம சார்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு தேவையான லைப்ரரி மேட்பிளாட்லிப் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்து பைப்ளாட்ன்ற ஒரு கேட்டகரி வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு அலையாஸ் வந்து பிஎல்டின்னு செட் பண்ணிக்கிட்டேன். நம்ம சார்ட் கிரியேட் பண்றதுக்கு டேட்டா தேவை. அந்த ஒரு ரீசனுக்காக பைத்தான்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு 10 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 10 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த பிஎல்டில பிளாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளாட்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா லைன் சார்ட், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம லைன் கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த லைன் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ அந்த டேட்டா பாயிண்ட்ஸ், அதாவது 0ல இருந்து 9 வரைக்கும் இங்க பாஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃபைனலா இருக்கிற லைன் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பிளாட்டை வந்து நமக்கு ஷோ பண்ணும், அதாவது டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதை வந்து நீங்க ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, மேல இங்க கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க, இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து ஷார்ட் கட் கூட இருக்கும். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் வந்து F5 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ரன் ஆகும். ஸோ நான் இங்க வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை வந்து ரன் பண்றேன். ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சைட்ல வந்து இந்த பிளாட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளாட் வந்திருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல நீங்க பிளாட் செலக்ட் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துங்க. சப்போஸ் வேற ஏதாவது விண்டோ செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. இந்த பிளாட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் கிரியேட் ஆகி வந்துருக்கு பாருங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பேசிக்கா ஒரு பிளாட் வந்து கிரியேட் பண்றது, அதாவது ஒரு லைன் பிளாட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம 10 பாயிண்ட் கொடுத்தோம் இல்லைங்களா, அதாவது இந்த 10 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது 0 to 9 வரைக்கும் வந்திருக்கும். அதுதான் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம ஒரே ஒரு டைமென்ஷனல் டேட்டா தான் கொடுத்ததால அந்த 0,0 அதுக்கப்புறம் 1,1 அதுக்கப்புறம் 2,2 அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி உங்களுக்கு 9,9 வரைக்கும் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதனால தான் உங்களோட லைன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஸ்ட்ரைட் லைனா வந்து வந்திருக்குது. பட் எனிவே இது வந்து நீங்க பேசிக்கா எப்படி ஒரு பிளாட் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் இதை வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன். மற்றபடி நம்ம இதுல டீடைல்டா தான் போக தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம டீடைல்டா போறதுக்கு முன்னாடியே அந்த சார்ட்டோட அனடாமி பத்தி ஃபுல்லா வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். அதை லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல தான் நம்ம வந்து ஒரு சார்ட்டா, அதாவது லைன் சார்ட் பத்தி மட்டுமே டீடைல்டா ஒரு சாப்டர்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் பார் சார்ட், பை சார்ட் அப்படின்னு சொல்லி நிறைய டைப் ஆஃப் சார்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபண்டமெண்டலா எப்படி வந்து நீங்க ஸ்பைடர் யூஸ் பண்ணி நம்மளோட மேட்பிளாட்லிப் லைப்ரரி லோட் பண்ணி ஒரு பேசிக் பிளாட் கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த சாப்டர். ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துங்க. அடுத்த வர சாப்டர்ஸ்ல டீடைல்டா நம்ம பார்க்கலாம். இந்த சாப்டர்ல நம்ம எப்படி வந்து ஒரு ஃபிகர் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம அனாட்டமி ஆஃப் சார்ட்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்படி வந்து ஒரு ஃபிகர் கிரியேட் பண்றது. ஃபிகர்னா ஒன்றும் கிடையாது, ஒரு இமேஜ் ஃபைல், அவ்வளவுதான். நம்ம ஜென்ரலா பார்த்திருப்போம் இல்லையா, PNG, JPG இந்த மாதிரியான ஒரு இமேஜ் ஃபைலை எப்படி கிரியேட் பண்றது. எதனாலன்னா, நம்ம எந்த ஒரு சார்ட் கிரியேட் பண்ணாலும் அதை வந்து சேவ் பண்றதுக்கு ஒரு இமேஜ் ஃபைலை தான் நம்ம சேவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது, அதை எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணலான்றது தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்ம ஏற்கனவே பண்ண ஃபைல் அந்த பேசிக் பிளாட் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு முறை வந்து Ctrl+S பிரஸ் பண்ணீங்கன்னா சேவ் ஆயிடும். சேவ் பண்ணிட்டு நம்மளோட இந்த மேட்பிளாட்லிப்ல போயிட்டு அந்த அனாட்டமி ஆஃப் சார்ட் இருக்கு பாருங்க, இதை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண ஃபைல் இது உள்ள இருக்குது. இது கூட வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் நியூ கொடுத்துட்டு ஃபைல் கொடுத்துருங்க. ஸோ இதோட டாபிக் வந்து நான் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். 2 கொடுத்துட்டு இதுல ஃபிகர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு 2வது ஃபைல் வந்துடும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த ஃபிகர்னு ஃபைல் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம பைத்தான் அப்படின்னு சொல்லி செட் பண்ணணும். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால ரீநேம் பண்ணிக்கிறேன். இங்கேயே ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுல .pyன்னு கொடுங்க. அப்பதான் பைத்தான் ஃபைலா அது ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இங்க பைத்தான் கோடிங்கா ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்ணிக்கிறேன், நமக்கு தேவையான லைப்ரரியை வந்து லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். இம்போர்ட் மேட்பிளாட்லிப் வரும்போது டைரக்டா என்டர் பண்ணிக்கிறேன். .pyplot+plt அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட லைப்ரரி வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபிகர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் லைன்ல கிரியேட் ஃபிகர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா FIGன்னு கொடுத்துங்க, கமா கொடுத்துட்டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இங்க ஈக்குவல் டு போட்டுட்டு PLTன்னு போட்டு இதுல சப் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரல்ல இருக்கும், இதை கொடுத்துருங்க. ஸோ இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா இந்த மேட்பிளாட்லிப் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல வந்து சப் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை வந்து நம்ம இங்க கால் பண்ணிருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல வந்து நான் ப்ளூரல்ல எஸ்ஸோட முடிச்சிருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா சிங்குலர்ல போட்டுருவாங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பிளாட் கிரியேட் ஆகும். ஆனா வந்து அதை ஒரு சிங்கிள் பிளாட்டா தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம யூஸ்வலா வந்து ஸ்கேலபிளா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மல்டிபிள் பிளாட்ஸ் ஒர்க் பண்ற போல ஆரம்பத்திலே வந்து இந்த மாதிரி சப் பிளாட்ஸ் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய சார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன், ஒர்க் பண்ணிருக்கேன். எப்பவுமே உங்களுக்கு இனிஷியலா கிரியேட் பண்ணும்போது ஒரு சின்ன பிளாட் போல தான் தேவைப்படும். பட் டேட்டா அனலிஸ்டா நீங்க ஒர்க் பண்ணும்போது இல்ல டேட்டா சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணும்போது ஃபியூச்சர்ல அதுல நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்க. அப்ப நமக்கு வந்து ஸ்கேலபிளா கொடுத்துட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி வந்து PLT.subplots கொடுத்துருங்க. இந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து வந்து நம்ம 2 அவுட்புட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபிகர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஆக்சஸ்ன்றத பத்தி நம்ம அடுத்த சாப்டர்ல டீடைல்டா பார்ப்போம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃபிகர் பத்தி தான் வந்து கம்ப்ளீட்டா பேச போறோம். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எண்ட்ல PLT.show அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து F5 பிரஸ் பண்ணுங்க.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பிளாட், அதாவது அந்த ஃபிகர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த சப்ளாட்ஸ்ன்ற ஃபங்ஷன்ல இருந்து உங்களுக்கு ஃபிகரும் ஆக்சஸும் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபிகர்ன்றது வெளியில இருக்குது இல்லைங்களா? இந்த ஒயிட் கலர்ல இருக்கிற அந்த பிக்சரை தான் ஃபிகர் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் உள்ள இருக்கிற இந்த பாக்ஸ் இருக்கு, இந்த நம்பர்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாமே வந்து ஆக்சஸ் கான்செப்ட்ல வரும். நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபிகரோட சைஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதுல என்னென்ன கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபிகரோட சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். டிஃபால்ட்டா அது வந்து ஒரு சைஸ்ல இருக்குது. எனக்கு இந்த சைஸ் வேணாம். ஒண்ணு எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்லயோ இல்ல வந்து ரெக்டாங்கிள் ஷேப்லயோ அதோட இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோல நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செட் ஃபிகர் சைஸ் இன் இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல நம்ம ஏற்கனவே இங்க ஃபிகர் வந்து கால் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அதுல இருந்து டாட் வச்சிங்க அப்படின்னா அதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும். அதுல செட் சைஸ் இன்ச்சஸ்னு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபிகரோட சைஸை கொடுத்துக்கலாம். அதாவது இன்ச்சஸ்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ண போறோம். சப்போஸ் எனக்கு 4க்கு 4 இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா நான் 4,4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ இதோட சைஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கிறது உங்களால பார்க்க முடியும். பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல வந்து வந்துருக்கும். ஸோ இப்படிதான் வந்து இதோட சைஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஈவன் வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் வேணும்னா வந்து இந்த 12,5 அப்படின்னு சொல்லி மாத்திரம் பாருங்க. இப்போ அகைன் ரீரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் சைஸ்ல வந்துருது. ஸோ இப்போ இங்க நம்ம எதை கண்ட்ரோல் பண்றோம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிகரோட கம்ப்ளீட் சைஸை வந்து கண்ட்ரோல் பண்றோம். ஸோ அந்த சைஸ் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ச்சஸ்ல இருக்கு. சப்போஸ் இதை நீங்க பிக்சல்ல வந்து கால்குலேட் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து ஒரு 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ 12,5 என்ன அர்த்தம்னா 1200 இன்ட்டு 500 பிக்சல்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு எந்த யூனிட் வேணுமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இதே போல வந்து நீங்க சைஸை கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து எனக்கு இந்த சைஸ் எனக்கு ப்ராப்பரா தெரியல. நான் 4,4 வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் எப்படி நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, அந்த பிக்சலேட் வந்து ப்ராப்பரா இல்லாத போல இருக்குது. அதாவது அந்த குவாலிட்டி ரெசல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து சரியா இல்லாத போல இருக்கு. இன்னும் வந்து இதோட குவாலிட்டியை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈவன் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பிளாட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பிளாட் கிரியேட் பண்ணா நம்ம ஏற்கனவே ஃபண்டமெண்டல்ஸ்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா? இந்த பேசிக் பிளாட்ல பார்த்தோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த பிஎல்டி பிளாட்னு போட்டு நமக்கு டேட்டா கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல வந்து கொண்டு வரேன். பிளாட்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா கிரியேட் பண்ணிப்போம். டேட்டா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதுல வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தது அதுக்கப்புறம் பிஎல்டி டாட் பிளாட் கொடுத்துட்டு அந்த பிளாட்குள்ள டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் காமனா வந்து உங்களோட ஃபிகர்ல நீங்க வந்து பிளாட்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க டிஃபால்ட்டா இதை கொடுத்தீங்க அப்படின்னாலே கிரியேட் ஆயிருக்கும். பட் அந்த ஃபிகரோட சைஸ் எல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணா அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மெத்தடாலஜி கொண்டு வரோம். ஸோ முக்கியமானது என்னன்னா இந்த பிளாட் டாட் ஷோ வந்து எப்பவுமே லாஸ்ட் லைனா வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு தேவையான பிளாட்டை கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட ஃபிகரை வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் ரன் பண்றேன் பாருங்க. ரன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு சார்ட் வந்து அழகா கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம 20 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதால அதுக்கு ஏற்ற போல அது வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் இந்த நம்பர் அந்த உங்களுக்கு லைன் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லாத போல இருக்கு. ஸோ அப்போ அதை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபிகர்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபிகர்ல நீங்க லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா செட்டப் ரெசல்யூஷன் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஃபிக் கொடுத்துட்டு இதுல செட் டிபிஐன்னு கொடுத்துங்க. டிஃபால்ட் வந்து அந்த டென்சிட்டி பெர் இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்ச்சஸ்க்கு எவ்வளவு டென்சிட்டி வந்து அந்த பிக்சல்ஸ் இருக்கணும்ன்றது. இது டிஃபால்ட்டா 100ன்னு இருக்கும். சப்போஸ் நான் இது வந்து 200ன்னு மாத்திட்டு ரன் பண்றேன். ஸோ இப்போ இதோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நீங்க இதை இன்க்ரீஸ் பண்ண பாத்தீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி இன்னும் நல்லாவே வந்து உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் நீங்க அந்த இமேஜ் வந்து ஜூம் பண்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ஜூம் பண்ணாலும் அது பிக்சலேட் ஆகாம வந்து நல்லா ப்ராப்பரா காட்டும். பட் அதே டைம்ல என்ன டிராபேக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த டிபிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ண அந்த இமேஜோட குவாலிட்டி அதிகமாகிறதால சைஸும் வந்து அதிகமாகும். பட் ரிசர்ச் பர்பஸ்ல நீங்க வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டாவோ இல்ல டேட்டா சயின்டிஸ்டாவோ ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த சைஸ் அதிகமா வச்சிருந்தோம்னா தேவையில்லாம வந்து சீக்கிரம் உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து மெமரி வந்து ஃபுல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா சம் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க வந்து ஆட்டோமேஷன் எல்லாம் வந்து அந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரேட்டிவ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து ஜெனரேட் பண்ணுவோம். அப்படி ஜெனரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தேவையில்லாம மெமரி வந்து நிறைய ஆக்குபை பண்ணிட்டே இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த ரெக்யர்மெண்ட். ஃபைனலா நீங்க டேஷ்போர்ட்ல வைக்கிற இமேஜஸ்னா அந்த டிபிஐ வந்து எவ்வளவு வேணாலும் கொடுத்துங்க. நார்மலா வந்து நீங்க ரிசர்ச் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற போல டிபிஐ வந்து குறைச்சிங்க. ஸோ இதை தவிர நீங்க வேற என்ன கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னா அந்த இமேஜோட கலரை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும், டார்க் பேக்ரவுண்ட் வேணும், இல்ல வேற ஏதாவது கலர் வேணும்னா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா தேர்ட்ல செட் ஃபேஸ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஃபிக் டாட் செட் ஃபேஸ் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. இதுல வந்து நம்ம ஜென்ரலா கலர் நேமும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் கோடு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரல் கலர் நேம் கொடுக்குறேன். இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லி
குடுக்குறேன். குடுத்துட்டு இத ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜோட பேக்கிரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூவா மாறியிருக்கு. நீங்க கேட்கலாம், நான் எதிர்பார்த்தது வந்து இந்த ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலி ஆக்ஸஸ். உங்களுக்கு நீங்க எங்க வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலர்ல பார்க்குறீங்களோ, அதுதான் வந்து பேக்கிரவுண்ட் ஃபிகர். அதாவது இமேஜ். உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2மே ஒண்ணா தான் சேர்த்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ஆக்ஸஸ் தான் இந்த ஒயிட் கலர்ல இருக்குன்னு அர்த்தம். இதோட கலர் சேஞ்ச் பண்றதுலாம் அடுத்த சாப்டர்ல பார்த்துக்கலாம். பேக்கிரவுண்ட்ல இருக்கிற அந்த இமேஜோட கேன்வாஸ் கலர் வந்து நான் இங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல நான் என்ன பண்றேன்னா, ஹெக்ஸாடெசிமல் கோட் எப்படி குடுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இதே லைனயே வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இந்த லைனை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு இந்த லைனுக்குள்ள A22B75 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது வேரியபிள்ஸோட கலர். எனக்கு வந்து அந்த ஹெக்ஸாடெசிமல் கோட் கலர் தெரியும். அதை கொடுத்து வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க உங்க கம்பெனில வேற ஏதாவது பிராண்ட் கலர் இருந்ததுன்னா அந்த கலரை வந்து இந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் கோட் கொடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கலர்ஸ் நீங்க மேனுவலா டைப் பண்ணாலே உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ்லேயே ஒர்க் ஆகும். என்னென்ன கலர் கோட்ஸ் எல்லாம் இருக்குதுன்றத நான் வந்து ரிசோர்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. சோ அடுத்ததா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபேஸ் கலருக்கு அப்புறம் டைட்டில் வந்து செட் பண்ண போறோம். ஸோ செட் டைட்டில். அதாவது இந்த காமனா இந்த ஓவரால் இமேஜுக்கு நான் வந்து ஒரு டைட்டில் கொடுக்க போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஃபிக் டாட் சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஷார்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ இந்த சார்ட் டைட்டில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷனை இந்த சப்டைட்டில் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணிட்டு இதை வந்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ட் டைட்டில்ன்ற ஹெட்டிங் வேற ஒன்றும் கிடையாது. அந்த சார்ட்டுக்கு காமனா வந்து ஒரு டைட்டில் வந்து கிரியேட் பண்ணிருக்குது. ஸோ ஃபைனலா இந்த ஃபிகர் வந்து எப்படி நம்ம சேவ் பண்றது, அதாவது நம்மளோட லோக்கல் டைரக்டரியில வந்து எப்படி சேவ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எப்பவுமே இந்த பிஎல்டி ஷோ இருக்குது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி லைன்ல போயிட்டு இந்த இடத்துல வந்து சேவ் ஃபிகர் கொடுத்துருங்க. ஸோ அதாவது ஃபைனலா வந்து சேவ் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இதுல என்ன பண்ணிக்கலாம்னா பிஎல்டி கொடுத்துங்க. இதுல ஃபிகர் ஆப்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. பிஎல்டி கொடுத்துட்டு இதுல வந்து டாட் கொடுத்துட்டு சேவ் ஃபிக் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இதுல வந்து நமக்கு ஃபிகர் நேம், அதாவது அந்த இமேஜ் ஃபைல் நேம் வந்து நம்ம என்ன வைக்க போறோமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். சிங்கிள் கோட்ல வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, மை ஃபர்ஸ்ட் சார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டாட் வைங்க. எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க தான் கொடுக்கணும். சப்போஸ் ஜேபெக்ல வேணும் அப்படின்னா ஜேபிஇஜின்னு கொடுத்துங்க, இல்லைன்னா பிஎன்ஜின்னு கொடுத்துங்க. காமனா நான் வந்து பிஎன்ஜி போய்ப்பேன். ஏன் அப்படின்னா இதுல கிளாரிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதை கொடுத்துட்டு கமா கொடுத்துங்க. சப்போஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ணும்போது லோ குவாலிட்டியில வச்சிருக்கீங்க, ஆனா ஃபைனலா சேவ் பண்ணும்போது எனக்கு ஹை குவாலிட்டி வேணும்னா அங்க வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அந்த டிபிஐ கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 300 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா அந்த டிபிஐ, அதாவது டென்சிட்டி பெர் இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த பிக்சல் குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஒரு இன்ச்சஸ்க்கு வந்து 300 பிக்சல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி வந்து அது கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து மறுபடியும் எஃப்ஐ கொடுத்துருங்க. ஒன்ஸ் எஃப்ஐ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபோல்டர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த அனடாமி ஆஃப் சார்ட் ஃபோல்டர் இதுல தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இதே லொகேஷன்ல வந்து என்னன்னா அந்த மை ஃபர்ஸ்ட் சார்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு தேவையான ஃபிகர் நீங்க கிரியேட் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணி கடைசியா வந்து தேவை அப்படின்னா உங்களோட லோக்கல் டிஸ்க்ல வந்து சேவ் பண்ணிக்கலாம். எல்லா இமேஜஸையும் நம்ம சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா யூஸ்வலா இடி எல்லாம் ஒர்க் பண்ணும்போது நிறைய இமேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த நம்ம இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா இமேஜஸுமே உங்களுக்கு வந்து அந்த ஹிஸ்டரியில வந்து இருக்கும். இதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். எது வந்து முக்கியமா தேவையோ அதை மட்டும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை ஒரு முறை வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒரு முறை தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர்ல நம்ம எப்படி வந்து மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி ஆக்சஸ் வந்து கிரியேட் பண்றது, அதுல என்னென்ன கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட அனாட்டமி ஆஃப் சார்ட் போயிட்டு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். ஃபைல் கொடுத்துட்டு இதுல வந்து தேட் கான்செப்ட் ஆக்சஸ் டாட் யூஐன்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான லைப்ரரி இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் ஸோ பேசிக்கா வந்து ஒரு ஃபிகர் ஆக்சஸ் கிரியேட் பண்றத வந்து போட்டுக்கலாம். கிரியேட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஃபிக் கமா ஆக்சஸ் ஈக்குவல் டு நம்மளோட பிஎல்டில இருந்து சப் பிளாட்ஸ். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா ஒரு ஆக்சஸ் வந்து இது கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இந்த அடுத்த லைன்ல நான் என்ன பண்றேன்னா பிஎல்டி டாட் ஷோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்கா ஒரு ஆக்சிஸ், அது அதாவது ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. அந்த இமேஜ்ல வந்து ஒரு ஆக்சிஸ் வந்து வச்சிருக்கு. அந்த ஆக்சிஸ்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, அந்த பிளாட் கிரியேட் பண்றதுக்கான இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை தான் வந்து ஆக்சிஸ் அப்படின்னு மீன் பண்றாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆக்சிஸ் தான் இருக்குது. அதுவே எனக்கு வந்து மல்டிபிள் ஆக்சிஸ் வேணும்னா நான் என்ன பண்றது? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒன் டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 rows 1 column அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதாவது வந்து ஒரு 2 ஆக்சிஸ் கிரியேட் பண்ண போறேன். அது எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரோ பை ரோவா இருக்கணும், ஆனா காலம் வந்து ஒன்னா இருக்கணும். ஸோ அதை வந்து நான் வேர்டிங்ஸா சொல்றத விட கிரியேட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இதே கான்செப்டே தான் நம்ம திருப்பி எடுத்துப்போம். ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ண போறோம்.
இந்த சப்ளாட்ஸ் குடுக்குறோம் இல்லைங்களா? இதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரோ நம்பர், 2வது காலம் நம்பர். அதாவது 2 ரோக்காக நான் 2 குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் காலம் வந்து 1ன்னு குடுத்துக்கிறேன். இப்ப இத வந்து நானு ரன் பண்றேன். சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபிகர் இருக்கு. அதாவது ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. ஆனா அதுல வந்து 2 ஆக்சிஸ் இருக்கு. இந்த ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரோ பை ரோவா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ வந்து இது. 2வது ரோ வந்து இது. அதுக்கு மீனிங் தான் இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 ரோஸ் 1 காலம். அதாவது ஒரு சிங்கிள் காலம்ல 2 ரோவா வந்து கிரியேட் ஆயிருக்குங்க. இத வந்து ஒன் டைமென்ஷனல் சார்ட்ன்னு சொல்லுவாங்க. ஈவன் வந்து இதே போல வந்து ஆப்போசிட் கான்செப்ட். அதாவது எனக்கு காலம் 2ஆ வேணும். பட் ரோ வந்து சிங்கிளா வேணும்னு நெனைக்கிறேன். சோ சிம்பிளா அடுத்த ஒரு சார்ட் கிரியேட் பண்ணலாம். 1 ரோ, 2 காலம்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். சோ இப்ப இதே கான்செப்டே நம்ம திருப்பி எடுத்து இங்க போட்டுக்கலாம். பட் இந்த முறை நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ரோ நம்பர் வந்து 1 குடுத்துக்கிறேன். காலம் வந்து 2 குடுத்துக்கிறேன். இப்ப இத ரன் பண்ணுங்க. சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 காலமா இருக்கு. ஆனா ரோ வந்து ஒண்ணே 1 தான் இருக்கு. சோ இதோட ஹிஸ்டரியில வந்து நீங்க அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா 2 ரோ இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 2 காலம் இருக்கு. சோ இந்த 2த்தையுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒன் டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரொம்ப சிம்பிளா நம்ம பைத்தான்ல வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே, நம்பை அரே இல்ல லிஸ்ட்ன்னு படிப்போம். அதாவது இந்த மாரி இருக்கும். 1, 2, 3 இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது. ஆனா இதெல்லாமே வந்து ஒன் டைமென்ஷனல் வேல்யூன்னு தான் சொல்லுவாங்க. சோ அதே போல தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காலம் இருந்தாலும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ, இது வந்து 2வது வேல்யூ. அதே போல தான் இங்க நீங்க ரோ பை ரோ போட்டீங்க அப்படின்னாலும் இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ, இது 2வது வேல்யூ. ஆனா எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷன் போல தான் இருக்குது. அதனால இத வந்து ஒன் டைமென்ஷனல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இதே போல 2 டைமென்ஷனல் ஆக்சிஸ்லாம் இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ தூக்கிட்டு இதுல டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். சோ இப்ப இந்த முறை அதாவது நமக்கு இந்த நம்ம குடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ரோ ஒண்ணே 1 இருக்குது. இல்ல வந்து காலம் ஒண்ணே 1 இருக்கு. சப்போஸ் ரோவும், காலம் 2மே வந்து உங்களுக்கு மல்டிபிளா இருந்ததுன்னா, அப்ப வந்து 2 டைமென்ஷன்ல வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 2 ரோ வேணும், 2 காலம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். சோ இதுல வந்து நம்ம கடைசியா போட்டத இங்க காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு ரோவும் 2 வேணும், காலம்ஸும் 2 வேணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்ப இத ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 4 ஆக்சிஸ் வந்திருக்கு. எதனால அப்படின்னா, இதுல 2 ரோ அதாவது ரோ வைஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1, 2 அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல காலம் வைஸா பாத்தீங்கன்னா, வெர்டிகலா பார்க்கும்போது 2 இருக்குது. சோ அப்ப பாத்தீங்கன்னா, மொத்தமா 4 ஆக்சிஸ் வந்துருது. இதனால தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிஸ்ல ஒண்ணு ரோவோ இல்ல காலமோ ரொம்ப சிம்பிளா ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இருக்குது அப்படின்னா, அது ஒன் டைமென்ஷனல் அரேவா வரும். அதுவே வந்து 2 வேல்யூஸுமே ரோவும் சரி, காலம்ஸும் சரி, அது வந்து ஒண்ணுக்கு மேல இருக்குது அப்படின்னா, அப்ப வந்து அது 2 டைமென்ஷனல் ஆக்சிஸா வரும். சோ அப்படிதான் இங்க வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபிகர்க்குள்ள மல்டிபிள் ஆக்சிஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இப்ப இந்த ஆக்சிஸ் கிரியேட் பண்றதெல்லாம் ஓகே தான். இது எப்படி வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா போயிட்டு ஒண்ணு ஒண்ணா ஆக்சஸ் பண்றது? அங்க தான் வந்து காம்ப்ளெக்ஸிட்டி வரும். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பிளாட் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? இந்த ஆக்சிஸ் வந்து நான் போய்க்கிறேன். அதாவது அதுல இருக்கிறத எப்படி வந்து அக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, அக்சஸிங் ஆக்சிஸ் இன் சிங்கிள் ஆக்சிஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது. சோ இத வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க போடுறேன். சோ நான் அந்த இடத்துல எடிட் பண்ணேன் அப்படின்னா, அதோட ஹிஸ்டரியில போய் நம்ம பார்க்கணும். அதனால இத வந்து லாஸ்ட்டா போட்டுக்கிறேன். லாஸ்ட்டா போட்டுட்டு ரன் பண்றேன். சோ கடைசியா நம்ம கிரியேட் பண்ண அந்த ஒரே ஒரு சிங்கிள் ஆக்சிஸ் வந்திருக்கு. இப்ப இந்த ஆக்சிஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த ஃபிகர் கலர் வந்து நம்ம மாத்தும்போது என்ன பண்ணிருப்போம்னா, அந்த ஃபேஸ் கலர் வந்து ஃபிகருக்கு செட் பண்ணிருப்போம். அதே போல நான் இந்த உள்ள இருக்கிற அந்த ஒயிட்டா இருக்கிற அந்த ஆக்சிஸோட கலரை வந்து இதுல சேஞ்ச் பண்ண போறேன். அது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த ஆக்சிஸ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னு தெரிஞ்சுக்கலாம். சோ ரொம்ப சிம்பிளா இதுக்கு நடுவுல அதாவது ஷோ பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஆக்சிஸ் போயிட்டு டாட் செட் ஃபேஸ் கலர் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு ரன் பண்றேன். சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த உள்ள இருக்கிற அந்த ஆக்சிஸ வந்து நம்ம அக்சஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்ப ஒரு சிங்கிள் ஆக்சிஸ் இருக்கும்போது, அதுக்கான கலர் செட் பண்றது, அதுல பிளாட் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். டைரக்ட்டா அந்த ஆக்சிஸ எடுத்துட்டு அதுல வந்து ஃபேஸ் கலர் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம இந்த ஒன் டைமென்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த கான்செப்ட்ல போய் பார்ப்போம். இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இத வந்து காப்பி பண்ணிக்கிறேன் மறுபடியும். இங்க அக்சஸிங் ஆக்சஸ் இன் ஒன் டைமென்ஷன் சொல்லி போட்டுட்டு, அங்க நான் காப்பி பண்ணத ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ரோஸ் இருக்கு, 1 காலம்ஸ் இருக்குது. இத வந்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணீங்க அப்படின்னா 2 ரோ இருக்கு, 1 காலம் இருக்கு. சப்போஸ் இப்ப எனக்கு இதுல வந்து எங்க கலர் பண்றது? நீங்க வந்து காமனா வந்து ஒரு ஆக்சிஸ் கலர் பண்ற போல இதுல பண்ண முடியாது. அதாவது இந்த இடத்துல நான் ஆக்சிஸ் எடுத்தேன் இல்லையா? அந்த மாரி நீங்க எடுத்தீங்கன்னா எரர் வரும் பாருங்க. இப்ப ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, செட் ஃபேஸ் கலர் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துட்டு, ஸ்கை ப்ளூன்னு குடுப்போம். இப்ப இத ரன் பண்ணீங்க அப்படின்னா,
உங்களுக்கு இந்த இடத்துல ஆட்ரிபியூட் எரர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதாவது நோ ஆட்ரிபியூட் செட் ஃபேஸ் கலர்னு வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண இந்த ஒரு சிங்கிள் சார்ட் தான் இருக்குது. எதனால அப்படின்னா அந்த சிங்கிள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆக்சஸ் தான், அதனால டைரக்டா நீங்க ஃபேஸ் கலர் கொடுக்கலாம். ஆனா இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நான் கமெண்ட் லைன்ல போட்டுக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணுங்க. ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சார்ட் இருக்கு, அதாவது 2 ஆக்சஸ் இருக்கு. இந்த 2த்துக்குமே நான் தனித்தனியா தான் வந்து ஃபேஸ் கலர் செட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அதை எப்படி வந்து ஸ்பெசிஃபிக்கா ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து எப்படி காமனா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது வந்து சிங்கிள் டைமென்ஷன் அரேங்கிறதால ரொம்ப ஈஸி தான். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களோட ஆக்சஸ் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இண்டெக்சிங், நம்ம காமனா லிஸ்ட் நம்பை அரே எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா இண்டெக்சிங்ல 0 கொடுப்போம். அதே கான்செப்ட் தான் இங்க. ஸோ இந்த ஆக்சஸ்ல நான் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சஸ்ன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு டாட் செட் ஃபேஸ் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரன் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் வந்து எனக்கு ப்ளூவா செட் ஆயிடுச்சு. அப்போ இந்த செகண்ட் ஆக்சிஸ் வந்து நான் ஆக்சஸ் பண்ணா ரொம்ப சிம்பிள். அதே போல நம்ம லிஸ்ட்ல எப்படி ஆக்சஸ் பண்றோம் அதே கான்செப்ட் தான். ஆக்சஸ்னு போடுறோம், 1 கொடுக்குறோம். இப்போ இதுல போயிட்டு செட் ஃபேஸ் கலர், இதுக்கு வேற ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம். என்ன பண்ணிக்கிறேன்னா பிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுக்கு வந்து உங்களுக்கு அந்த லொகேஷனை 1 அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸிங் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ மல்டிபிள் ஆக்சிஸ் நம்ம கிரியேட் பண்ணாலும் எந்த ஆக்சிஸ்ல நம்ம ஒர்க் பண்றோமோ அந்த ஆக்சிஸ் வந்து நீங்க இந்த மாதிரி வந்து 0 1 கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 டைமென்ஷனல் கான்செப்ட் தான். அதாவது நீங்க 2 ரோ இருக்கு, ஒரு காலம் இருக்கு, அதனால இப்படி வந்தது. சப்போஸ் இங்க நான் அப்படியே சிம்பிளா சேஞ்ச் பண்றேன் பாருங்க. ஒரு ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு, அப்பயும் வந்து இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும். ஸோ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிற காலம் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஸா கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ரெண்டாவது இருக்கிற ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு இங்க லொகேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கிச்சு. அதுக்கேற்ற போல கலர் அப்ளை பண்ணிடுச்சு. ஸோ அப்ப சிங்கிள் இமேஜா இருந்தா நீங்க டைரக்டா வந்து அப்ளை பண்ணிடலாம். அதுவே 1 டைமென்ஷனல் இருந்தா எப்படி நம்ம லிஸ்ட்ல இண்டெக்சிங் பண்றோமோ அந்த மாதிரி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவே 2 டைமென்ஷனலா இருந்தா எப்படி ஆக்சஸ் பண்றது? அதாவது அடுத்த கான்செப்ட் வந்து அக்சஸிங் ஆக்சிஸ் இன் 2 டைமென்ஷனல். ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 டைமென்ஷனல் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? இதை வந்து நான் காப்பி பண்ணி எடுத்து வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து ரன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4 ஆக்சிஸ் இருக்கு. அப்ப அந்த 4 ஆக்சிஸுமே நான் வந்து தனித்தனியா ஆக்சஸ் பண்ணணும். பட் இதை வந்து நீங்க 1 டைமென்ஷனல் ஆக்சஸ் பண்ண போல 0 1 மட்டும் கொடுத்தா பத்தாது. ஏன்னா இதுல வந்து ரோவும் இருக்கு, காலமும் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம வந்து ரோ இண்டெக்ஸையும் கொடுக்கணும், காலம் இண்டெக்ஸையும் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் நான் ஆக்சஸ் பண்ணா இது வந்து ரோ வைஸ்ல நீங்க பார்க்கும்போது 0ல இருக்குது. அதே போல காலம் வைஸும் பார்க்கும்போது 0ல இருக்கு. அதுவே இந்த இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இது ரோ வைஸ் பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அதுவே காலம் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அந்த மாதிரி 2 வேலையுமே நம்ம பாஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்னு ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே அந்த பிஎல்டி ஷோ பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆக்சஸ்னு போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ரோ வந்து 0 காலமும் 0 இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செட் ஃபேஸ் கலர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுல வந்து நம்ம ஸ்டைல் ப்ளூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அக்சஸ் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே 2 டைமென்ஷனல் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ரோ வேல்யூ காலம் வேல்யூ ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதே போல தான் மற்ற எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன், ரெண்டாவது கொடுக்குறேன். சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஆக்சிஸ் அக்சஸ் பண்ணணும்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு ரோ வைஸ் 0 தான், ஆனால் காலம் வைஸ் நான் 1ன்னு போட்டுக்கிறேன். ஸ்கை ப்ளூக்கு பதில் இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஆயிடுச்சு. அதே போல வந்து தேர்ட் ஆக்சிஸ் நம்ம ஃபில் பண்ணுவோம். காப்பி பேஸ்ட். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருது. அதுவே காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. ஸோ அதனால ரோக்கு லொக்கேஷன் இதுக்கு 0 ரன் பண்ணுங்க. ஸோ சேம் ரெட்டே வேணாம், கிரீன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அதாவது உங்களுக்கு பொசிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வரும் இல்லைங்களா, அதாவது 0 1 அதுக்கு அதே போல வந்து காலமும் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் ஸோ இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற போல எக்ஸ்டெசிமல் கோட் கொடுத்துக்கலாம். இதை ரன் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கான கலர் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் ஆக்சஸ்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஃபிகர்ல எவ்வளவு ஆக்சஸ் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து 2,2 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 3,3 4,4 எவ்வளவு வேணுமோ உங்களுக்காக கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற போல இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்சிஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த ஒரு ஆக்சிஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன பிளாட் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்க டிசைட் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப பேசிக்கான ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஒரு முறை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த சாப்டர்ல நம்ம எப்படி வந்து பிளாட்ஸ் சப் பிளாட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட அனாட்டமி சார்ட்ஸ் போயிட்டு ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். இதுல டாபிக் வந்து 4 போட்டுக்குங்க. இதுல சப் பிளாட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு பைத்தான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். matplotlib.pyplotlib. அடுத்ததா இம்போர்ட்
numpy plus npன்னு கொடுத்துருக்கோம். ஸோ numpy எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஆக்சஸ்ல நிறைய பிளாட்லாம் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு வந்து சில டேட்டா தேவைப்படுது. ஸோ numpy யூஸ் பண்ணி நம்ம சில டேட்டாலாம் வந்து ஜெனரேட் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா டேட்டான்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்பி டாட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஜெனரேட் பண்ணிக்கிறேன். அந்த 10 பாயிண்ட்ஸுக்கு வந்து sin x வந்து கால்குலேட் பண்ண போறேன். ஸோ numpy யூஸ் பண்ணி numpyல sin ஃபங்க்ஷன் போயிட்டு இந்த எக்ஸை கொடுத்துருக்கோம். அதே போல வந்து y அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா np டாட் ரேஞ்ச். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே 10 டேட்டா தான், பட் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து கிரியேட் பண்றேன். ஓகே, அதுக்கப்புறம் டாஸ் y இஸ் ஈக்குவல் டு np டாட் டாஸ். ஸோ எக்ஸாக்டா இதே பாயிண்ட்ஸ் தான் இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட ரெஃபரன்ஸுக்காக நான் இங்க வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா இந்த லைன்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு 0ல இருந்து 9 வரைக்கும் ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அதை வந்து சைனா வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கிறேன். அதே போல வந்து உங்களுக்கு 10ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து y அப்படின்னு சொல்லி வேல்யூ கிரியேட் பண்ணிருக்கேன். அதை வந்து காஸ் ஒய்யா கிரியேட் பண்ணிருக்கேன். சரிங்களா, ஜஸ்ட் வந்து ரெஃபரன்ஸுக்கு தான், அதனால வந்து எக்ஸாக்டா இதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எனிவே டேட்டா வந்து நம்ம லோட் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட பிளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஆக்சிஸ்ல ஒரு சிங்கிள் ஆக்சிஸா கிரியேட் பண்ணிருப்போம், மல்டிபிள் ஆக்சிஸா கிரியேட் பண்ணிருப்போம். அதே போல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எடுக்கணும் ஒரு சிங்கிள் பிளாட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆக்சிஸ்ல எப்படி வந்து பிளாட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிளாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஃபிகர் ஆக்சஸ் பிஎல்டி டாட் சப் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. எப்பவும் கொடுக்குறது தான். ஃபைனலா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிஎல்டி டாட் ஷோ கொடுத்துப்போம். ஸோ இப்போ இதை மட்டும் ரன் பண்ணுவோம். நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபிகர் கிரியேட் ஆயிருக்கு. அந்த சிங்கிள் ஃபிகருக்குள்ள சிங்கிள் ஆக்சிஸ் இருக்கு. இப்போ இந்த ஆக்சிஸ்க்குள்ள எனக்கு தேவையான பிளாட், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டயக்ராம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு லைன் சார்ட்டா இருக்கட்டும், பார் சார்ட்டா இருக்கட்டும், பை சார்ட்டா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். பட் இதுல வந்து நம்ம ஒரு லைன் சார்ட் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போறோம். அதை வந்து எப்படி இந்த ஆக்சிஸ்க்குள்ள கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த பிளாட் ஷோ பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிஸ் நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஆக்சிஸ்னு எடுத்துட்டு இதுல டாட் வச்சு பிளாட் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துக்கலாம். இந்த பிளாட்டுங்கிறது லைன் பிளாட்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸ்ல வந்து நான் அந்த பிஎல்டில இருந்து டைரக்டா பிளாட் கிரியேட் பண்ணிருப்பேன். பட் இந்த முறை எனக்கு ஸ்பெசிபிக்கா இந்த ஆக்சிஸ்ல இருந்து வேணுன்றதுக்காக இந்த ஆக்சிஸ் எடுத்து அதுல இருந்து பிளாட் கிரியேட் பண்றேன். ஸோ அப்படி பிளாட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு இதுக்குள்ள வந்து நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க இருக்கிற எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸை வந்து இது உள்ள கொடுத்துட்டு இதை வந்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆக்சஸ்க்குள்ள நமக்கு தேவையான பிளாட் வந்து கிரியேட் ஆயிருது. ஸோ அப்போ ஒரு சிங்கிள் பிளாட் கிரியேட் பண்ணா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம டைரக்டாவே நம்மளோட ஆக்சஸ்ல வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும்னு அர்த்தம். சப்போஸ் எனக்கு இந்த சிங்கிள் ஆக்சிஸ்லேயே மல்டிபிள் பிளாட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம்? அதாவது ரெண்டாவது கான்செப்ட் போடுறோம். இதெல்லாம் கிரியேட்டிங் மல்டிபிள் பிளாட்ஸ் இன் எ சிங்கிள் ஆக்சஸ். ஸோ இதே கான்செப்ட் தான். ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி இங்க போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு வந்து ஒரு பிளாட் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? இதே போல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்த லைன்ல மறுபடியும் அதே ஆக்சஸை எடுத்துக்கங்க. பிளாட் கொடுத்துட்டு பிளாட் கொடுக்குறேன். இதுல வந்து நான் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இங்க நம்ம மல்டிபிள் ஆக்சிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணல. ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஆக்சிஸ் தான் இருக்கு. ஆனா அதுல வந்து நம்ம மல்டிபிள் பிளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸுக்கு ஒன்று ஒய்க்கு ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம 0 to 9 வரைக்கும் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்க்ரிமெண்டல் ஆர்டர்ல இருக்குது. அதுவே வந்து நம்ம 10 to அந்த ஒய்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுத்தோம் இல்லையா? அது 10 to 1 வரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஒரே ஆக்சிஸ்ல உங்களால வந்து மல்டிபிள் பிளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுவே எனக்கு வந்து மல்டிபிள் பிளாட்ஸ் வந்து ஒரே ஆக்சிஸ்ல வேணாம், நம்ம மல்டிபிள் ஆக்சிஸ் கிரியேட் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் ஆக்சிஸ்ல வெவ்வேறு பிளாட் வந்து கிரியேட் பண்ணா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 1 டைமென்ஷனல் ஆக்சிஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி போய்க்கலாம். அதாவது 3வது கான்செப்ட் create plot in multiple axis கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து ஒரு 1 டைமென்ஷனல் ஆக்சிஸ் போல ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா figure, access இதுல plt டாட் சப்ளாட்ஸ் போட்டுட்டு ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் 1,2 கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ரோ 2 காலம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? இதுல பிஎல்டி டாட் அப்படின்னு சொல்லி போட்டுங்க. இதை ரன் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம எந்த ஆக்சிஸ்ல எந்த பிளாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் கொண்டு வரேன். அதாவது ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் வந்து நம்ம இண்டெக்ஸிங்ல 0ன்னு கொடுப்போம் இல்லைங்களா? இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டாட் கொடுத்துட்டு பிளாட் கொடுத்துங்க. இதுல வந்து எக்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ்ல அந்த எக்ஸ் வேல்யூ வந்துருது. அதுவே ரெண்டாவது ஆக்சிஸ்ல ஆக்சிஸ் 1ன்னு ஆக்சஸ் பண்ணுவோமா? அந்த ஃபேஸ் கலர் செட் பண்ணோம் இல்லைங்களா? ஆக்சிஸ்ல சாப்டர் லேர்ன் பண்ணும்போது அதே கான்செப்ட் தான்.
ஸோ ஆக்சிஸ் 1 கொடுத்துட்டு இதுல அகைன் வந்து பிளாட் கொடுத்துட்டு இதுல வந்து ஒய் வேல்யூ போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய் வேல்யூ. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஆக்சிஸ்ல 2 பிளாட்டும் பண்ணிருக்கோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஆக்சிஸ்ல மல்டிபிள் ஆக்சிஸ் இருக்கு. அதாவது ஒரு ரோல 2 ஆக்சிஸ் இருக்குது. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ்ல ஒரு பிளாட்டும் 2வது ஆக்சிஸ்ல ஒரு பிளாட்டும் பண்ணிருக்கோம். சப்போஸ் இதே போல எனக்கு மல்டிபிள் ஆக்சிஸ் 2 டைமென்ஷன்ல இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதாவது 2D ஆக்சிஸ். அதுக்கு நம்ம யூஸ்வலா என்ன கிரியேட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஃபிகர் ஆக்சிஸ் போட்டுட்டு இதுல பிஎல்டி டாட் சப்ளாட்ஸ். ஸோ 2 டைமென்ஷனுக்கு நமக்கு ரோவும் வந்து ஒன்றுக்கு மேல இருக்கணும், காலம்ஸும் ஒன்றுக்கு மேல இருக்கணும். நான் 2,2 நீங்க கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுல பிஎல்டி டாட் ஷோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் இல்லாம ரன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இங்க 4 ஆக்சிஸ் வந்துருது. இதுல வந்து நம்ம என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இதுல வந்து எக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ்ல நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக்சிஸ் இது 2 டைமென்ஷன்ன்றதால ரோ காலம் ரெண்டுத்தையுமே கொடுக்கணும். ஸோ ரோ இண்டெக்ஸும் 0, காலம் இண்டெக்ஸும் 0ன்றதால அதை கொடுத்துட்டு இதுல வந்து பிளாட் கொடுத்துப்போம். இங்க வந்து நான் எக்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்றேன். ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த 0,0ல இருக்கிற இந்த ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ வந்திருக்கு. இதுக்கப்புறம் இங்க இருக்குது இல்லைங்களா, இதுல வந்து நான் அந்த சைன் எக்ஸ் வேல்யூ கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ, அதாவது அதோட இண்டெக்ஸ் வைஸ் நீங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆக்சிஸ்னு கொடுத்துட்டு ரோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது 0ல தான் இருக்கு, காலம் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 1ன்னு இருக்கு. ஸோ இதுல பிளாட் கொடுத்துட்டு சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சைன் எக்ஸ் வேல்யூ நம்ம கிரியேட் பண்ணதை இதுல கொடுத்துக்கலாம். இதை ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் எக்ஸ் வேல்யூ வந்து இங்க வந்து இதே போல வந்து தேர்ட் ஆக்சிஸ் போய்க்கலாம். தேர்ட் ஆக்சிஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஆக்சிஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரோ காலம் நம்பர் 0ன்னு இருக்கு. ஸோ அதனால இப்படி கொடுத்துட்டு பிளாட் கொடுத்துப்போம். ஸோ இதுல வந்து ஒய் வேல்யூ கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து எனக்கு ஒய் வேல்யூ வந்துருது, அதுக்கான பிளாட் வந்துருது. ஃபைனலா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் ரோவும் 1, காலமும் 1. இதுல வந்து பிளாட் கொடுத்துட்டு இதுல பாஸ் ஒய்ன்னு ஒன்று டேட்டா கிரியேட் பண்ணுவீங்களா, அதை கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்சிஸ்லயும் ஒரு பிளாட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ பிளாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து ஆக்சிஸ்ல ஒரு சிங்கிள் ஆக்சிஸ் மல்டிபிள் ஆக்சிஸ் கான்செப்ட் எல்லாம் பார்த்தோமோ அதே போல பிளாட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பிளாட் நீங்க கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், இல்ல ஒரே ஆக்சிஸ்ல மல்டிபிள் பிளாட் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், இல்ல மல்டிபிள் ஆக்சிஸ்ல வெவ்வேறு பிளாட் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல நீங்க மல்டிபிள் பிளாட் கொடுக்கணும்னாலும் அதையும் அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த சைன் எக்ஸ் கர்வும் எடுத்தாருன்னு வச்சுக்கலாம். அதாவது அந்த ஆக்சிஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டா போதும். உங்களுக்கு இந்த ஆக்சிஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபைனலா இருக்கிற இந்த ஆக்சிஸ் இல்லைங்களா, அதாவது 1,1ல இருக்கு இல்லையா, இதுல நான் என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் ஒரு பிளாட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது 1,1 கொடுத்துக்கிறேன், டாட் கொடுத்துட்டு இதுல பிளாட் கொடுத்துட்டு இதுலயே வந்து நான் ஒய் வேல்யூ மறுபடியும் கொடுத்து ரன் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்குள்ளேயே உங்களுக்கு மல்டிபிள் பிளாட் வந்துருது. ஸோ இப்படிதான் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற போல எந்த ஆக்சிஸ்ல எந்த பிளாட் வேணுன்றதை நீங்க டிசைட் பண்ணி உங்களோட விஷுவலைசேஷன்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர்ல எப்படி வந்து பிளாட்ஸோட கலரை வந்து கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ நான் இதை வந்து ஒரு நியூ ஃபைலா கிரியேட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன்ல போயிட்டு நியூ ஃபைல், இது வந்து 5th டாபிக் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் கொண்டு வந்துடலாம். இங்கே எனக்கு டேட்டாவும் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன், அதனால நம்பை லைப்ரரி யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேட்லாட்லிபும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் நம்பை எஸ் என்பின் கொடுத்துக்குங்க. ஸோ அடுத்தது இம்போர்ட் மேட்லாட்லிப் பைப்ளாட் எஸ் பிஎல்டின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான டேட்டாவை நான் வந்து கொண்டு வந்துடுறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு நம்பைல அரேஞ்ச், இதுல வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நாம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதையே பேஸ் பண்ணி சைன் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு என்பி டாட் சைன் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருவோம். ஸோ அதே போல வந்து காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்பைலே என்பி டாட் காஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 டேட்டா வந்து நமக்கு இது வரைக்கும் போதும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி பேசிக்கா ஒரு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ஃபிகர் டாட் ஆக்சஸ் ஈக்குவல் டு பிஎல்டி டாட் சப் பிளாட்ஸ், இதுக்குள்ள ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு பிளாட் வந்து கிரியேட் ஆயிருக்குது. இதுல வந்து ஒரு 2 பிளாட் கிரியேட் பண்ணுவோம். ஒன்னு சைன் எக்ஸை பேஸ் பண்ணி, இன்னொன்னு காஸ் எக்ஸை பேஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இதுல ஸோ சிங்கிள் பிளாட்ன்றதால நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆக்சிஸ்ல போயிட்டு டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த பிளாட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைன் எக்ஸ் வேல்யூ கொண்டு வந்துடுறேன். அடுத்த லைன்ல ஆக்சிஸ் டாட் பிளாட்னு கொடுத்துட்டு இதுல காஸ் எக்ஸ் வேல்யூ வந்து கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை மட்டும் ரன் பண்ணுங்க. ஸோ நமக்கு வந்து சைன் எக்ஸ் கர்வும் வந்துருது, காஸ் எக்ஸ் கர்வும் வந்துருது. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எது சைன் எக்ஸ் எது காஸ் எக்ஸ் நமக்கு தெரியாது. ஏன்னா டிஃபால்ட்டா மேட்லாட்லிப் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே வந்து கலர் அசைன் பண்ணிடும்.
நமக்கு வந்து இந்த ப்ளூ தான் வந்து சைன் இல்ல வந்து ஆரஞ்சு தான் வந்து காசு அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த பர்ப்பஸுக்கு நாமளே வந்து கலர செட் பண்ணிக்கிட்டா நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஸோ அத வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? ரொம்ப சிம்பிளா இந்த பிளாட் இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து சைன் எக்ஸ்க்கு அப்புறம் கலர் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. குடுத்துட்டு இப்ப எனக்கு இது வந்து ஒரு டிஃபரெண்டான கலர்ல வேணும். ப்ளூ அப்படின்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். சரிங்களா? அதே போல இங்கேயும் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், காஸ் எக்ஸ்ல கலர் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கிரீன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு ரன் பண்றேன். ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிளாட்லயே தெரிஞ்சிரும். கிரீன் கலர் வந்து உங்களுக்கு காஸ் எக்ஸ், சைன் எக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ன்னு. அப்ப கலர் வந்து நம்ம மேனுவலா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஜெனரல் கலரும் குடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் கலர்ல குடுத்த போல உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் கோடும் குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வேரியபிள்ஸ் கலர A22 D75 குடுத்துக்கிறேன். ஸ்னைடர் எலக்ட்ரிக் கலரை S3D CD5E அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ண அப்படின்னா இது அந்த பிராண்ட் கலர் போல. ஸோ ஹெக்ஸாடெசிமல் கோடும் வச்சு நீங்க உங்களோட கலரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ஜென்ரலா என்னென்ன கலர்ஸ்லாம் கொடுக்கலான்றத மேட்பிளாட்லிப்லேயே வந்து அவங்க டாக்குமெண்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ இப்படிதான் பேசிக்கா வந்து உங்களோட பிளாட்டுக்கு வந்து நீங்க கலர் அப்ளை பண்ண முடியும். இதையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர்ல நம்ம மார்க்கர்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். மார்க்கர்ஸ்ங்கிறது என்னன்னா நம்மளோட வந்து பிளாட் கிரியேட் பண்ணும்போது எந்த டேட்டா பாயிண்ட் எங்க இருக்குன்றத ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கா வந்து நமக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே இந்த கலர்ஸ் பார்க்கும்போது 2 லைன் கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வேல்யூ இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல நிறைய வேல்யூ இருக்கு. ஆனா இந்த லைனா வந்து கிரியேட் பண்றதுல எந்தெந்த இடத்துலலாம் நம்மளோட டேட்டா பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகுதுன்றத நம்ம பார்க்கணும்னா அதுக்கு வந்து மார்க்கர் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கலர்ஸ் ஃபைல் இருக்கு இல்லைங்களா? இதே வந்து இன்னொரு காப்பி போட்டுக்கலாம். ஏன்னா இதே கோடிங்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கலர்ஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்மளோட ஃபோல்டரே செலக்ட் பண்ணி இதுல பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து இங்க இது வந்து இருக்குது. இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ரீநேம்ல போயிட்டு 6 மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பைத்தான் போட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஏற்கனவே இருக்கிற அதே கோடு தான். இதுல வந்து நம்ம அடிஷனலா வந்து மார்க்கர் மட்டும் ஆட் பண்ண போறோம். என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா? இதுக்கு பக்கத்துல மார்க்கர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் கோட்குள்ள டாட் அப்படின்னு வைக்கிறேன். டாட் வச்சுட்டு இதை மட்டும் ரன் பண்ண பார்ப்போம். ஸோ இப்போ இந்த அவுட்புட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களால இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பார்க்க முடியும். அதாவது சைன் எக்ஸ் கர்வ்ல பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த டாட் வந்து இருக்குதோ அதெல்லாம் தான் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதை நம்ம இந்த மாதிரி மார்க்கரா வச்சு வந்து வியூ பண்ணிக்க முடியும். இதே போல நான் என்ன பண்றேன்னா இந்த காஸ் எக்ஸுக்கும் வந்து மார்க்கர் ஆட் பண்றேன். இங்க கமா கொடுத்துட்டு மார்க்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்து சிங்கிள் கோட்ல இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸ்டார் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்கர்ல இருக்கிற அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டாட் போல வராம ஸ்டார் போல வந்துருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கர்ஸ்ல நிறைய கான்ஃபிகரேஷன் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லாம் இருக்குது. அது வந்து மேட்பிளாட்லிபோட டாக்குமெண்டேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்ன சிம்பிள்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும்னு அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாத்துங்க. ஸோ இதை தவிர நான் சில ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த டாட்டுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை ரன் பண்றேன். ஸோ இதை வந்து டைமண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இதோட ஷேப் எல்லாமே நம்ம மாற்ற முடியும். ஸோ அதே போல மார்க்கர்ல இந்த பாயிண்ட் வைக்கிறத தவிர வேற என்ன கஸ்டமைஸ் பண்ண முடியும்னு சொல்றேன். ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணி அடுத்த லைன் போய்க்கலாம். இந்த மார்க்கருக்கு பக்கத்துல போயிட்டு மார்க்கர் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு இதுல வந்து நான் வந்து ஒரு 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 20 ரொம்பவே பெருசா இருக்கு. 10 கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மார்க்கரோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே போல காஸ்கருக்கும் நான் போயிட்டு இந்த முறை நான் எம்எஸ்ன்னு கொடுக்குறேன். அதாவது அந்த மார்க்கர் சைஸ் ஷார்ட்டா நீங்க எம்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். கொடுத்துட்டு இதுலயும் வந்து 10 கொடுத்துட்டு ரன் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாரோட சைஸும் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ மார்க்கர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எங்கெங்க டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம தெளிவா வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அதே போல அந்த மார்க்கர்ஸை வெவ்வேறு பிளாட்ல யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு வெவ்வேறு சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மேட்பிளாட்லிப்ல எப்படி வந்து பிளாட்டோட லைன் ஸ்டைலை வந்து கஸ்டமைஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லாஸ்டா பார்த்து அந்த மார்க்கர் கான்செப்டே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், மார்க்கர்ஸை போயிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அதே ஃபோல்டர்ல வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த மார்க்கர்ஸை ரீநேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 7th டாபிக் போட்டுருங்க. இதுல வந்து லைன் ஸ்டைல் .py கொடுத்துருவோம். ஓகே. ஸோ அந்த ஃபைலை வந்து கரெக்டா ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மார்க்கர்ஸ் நமக்கு தேவையில்லை. அதுக்கு பதில் லைன் ஸ்டைல் மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். ஸோ ஈவன் வந்து நீங்க மார்க்கரையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணா வச்சிருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் எனக்கு தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த மார்க்கர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் லைன் மட்டும் இருக்குது. இதோட ஸ்டைலை வந்து நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். ஸோ அதாவது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல போயிட்டு இதுல லைன் ஸ்டைல்னு கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ல ஒரு சிங்கிள் ஐஃபன் மட்டும் கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பாக்குறேன். எந்த சேஞ்சும் இருக்காது. அதாவது டிஃபால்ட்டாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் ஸ்டைல் சிங்கிள் ஐஃபன் தான் இருக்குது. அந்த ஐஃபன் இருந்ததுன்னா கண்டினியூஸ் லைன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவே இதை டேஷ்டு லைன் இல்ல டாட்டட் லைன் அந்த மாதிரி மாட்டணும் அப்படின்னா
இந்த ஐஃபனை வந்து நான் டபுள் டைம் போட்டுக்கிறேன். டபுள் டைம் போட்டுட்டு ரன் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைன் கர்வ் மட்டும் உங்களுக்கு ஒரு டேஷ்டு போல தெரியுது இல்லைங்களா? ஸோ அதே போல நான் என்ன பண்ணுவேன்னா இந்த காசெக்ஸ்ல என்ன பண்றேன், அகைன் வந்து இதுல சேம் லைக் தட் ஒரு லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல வந்து நீங்க டாட்டட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து டாட்டட் லைனா மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான, அதாவது நம்ம விஷுவலைசேஷன் ஒர்க் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸ் காமனா இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் லைனை வந்து நீங்க ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அதோட ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்த போல ஏகப்பட்ட லைன் ஸ்டைல் இருக்கு. அதோட கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னா மேட்பிளாட்லிப் டாக்குமெண்டேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த சோர்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாத்துங்க. ஒரு முறை டிஃப்ரெண்ட் லைன் ஸ்டைலும் அப்ளை பண்ணி பாத்துங்க. ஈவன் வந்து நான் இங்க பாருங்க மார்க்கர்ஸும் இதுல சேர்த்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இதுல வந்து மார்க்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ல டி டைமண்ட் கொடுத்துக்கிறேன், என்டர் பண்றேன். ஸோ உங்களால வந்து கம்பைன் பண்ணி அந்த மாதிரி அப்ளை பண்ண முடியும். அதாவது மார்க்கர்ஸும் கொடுக்க முடியும், லைன் ஸ்டைலும் கொடுக்க முடியும். பட் இங்க வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து லைன் ஸ்டைல்ன்றதால அந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிருக்கேன். ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அது போல நீங்க காம்பினேஷன் அப்ளை பண்ணி அதை ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த சாப்டர்ல டிரா ஸ்டைல் பத்தி பார்க்க போறோம். நம்ம எப்படி வந்து லைனோட ஸ்டைலை கஸ்டமைஸ் பண்ணமோ அதே போல லைன் வந்து டிரா ஆகுது இல்லைங்களா, ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கும் அந்த மாதிரி வந்து கனெக்ஷனை எப்படி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்மளோட லைன் ஸ்டைலை இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். பிளேஸ் பண்ணிட்டு இதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ 8th டாபிக்னு போட்டு டிரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பைத்தான் ஃபைல். ஸோ இப்போ இந்த டிரா ஸ்டைலை ஓப்பன் பண்ணிப்போம். இதுல இருக்கிற விஷுவலைசேஷன் நமக்கு தேவையில்லை. ஒரு புது லைனை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டாலாம் அப்படியே சேமாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஆக்சிஸ் போயிட்டு இதுல பிளாட் கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து காமனா இருக்கிற அந்த எக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ரன் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் லைன் வந்து எனக்கு இங்கே கிரியேட் ஆயிருக்குது. இப்போ இதுலேயே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு பிளாட் கிரியேட் பண்ணுறேன். ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதில் வந்து பிளாட் கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் வந்து ஸோ சேம் எக்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிப்போம். இதில் வந்து ட்ரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் சிங்கிள் கோட்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதை மட்டும் ரன் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கிற ப்ளூ லைன் வந்து ஏற்கனவே நம்ம இங்க கிரியேட் பண்ண இந்த லைன், அதாவது வந்து பிளாட் எக்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ப்ளூ லைன். அதுவே இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல நமக்கு இருக்குது. ஸோ ஈவன் வேணா நம்ம கலரை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சப்போஸ் கலர்ஸ் ஈக்குவல் கிரீன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லைன் போட மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்டா ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைனா வந்து டிரா பண்ணாம ஒவ்வொரு கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஆட் பண்ற போல கொடுத்துருக்கு. காமனா இந்த மாதிரி டிரா ஸ்டைல்லாம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸ் பண்ற இடத்துல, எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ்ல, ஈவன் இந்த ஸ்டாக் ஹோல்டிங் அந்த மாதிரி இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் போல டிரா ஸ்டைல் வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஈஸியா வந்து அவங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் தான் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். நம்ம இங்க ஸ்டெப்ஸ் போட்ட போலியே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை ஜஸ்ட் அப்படின்னு ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணல அப்படின்னா அதுவும் சேர்ந்து நமக்கு வரும். சரி, அப்படி இல்லை அப்படின்னா சரி, அடுத்ததுல இங்க போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த முறை இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்ஸுக்கு பதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐஃபன் கொடுத்து ப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ப்ரீன்னு கொடுத்துட்டு இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ப்ரீங்கிறதும் காமனா ஸ்டெப்ஸுங்கிறதும் சேம் தான். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் ப்ரீக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு இடம் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ப்ரீக்கும் போஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் வருது இல்லைங்களா, உங்களுக்கு லைனுக்கு அபோவ் இருக்கிறது வந்து ப்ரீ அப்படின்றப்ப இருக்கும். அதாவது அந்த பாயிண்ட் வரதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டெப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. அதுவே வந்து ஸ்டெப்புக்கு அப்புறம் வந்து பண்ணுச்சு அப்படின்னா அந்த போஸ்ட் ப்ராசஸிங் கூட அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து போஸ்ட்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ரெண்டுமே வேணாம், மிட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த மாதிரி மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து யூஸ் ஆகும். ஸோ இது நிறைய இடத்துல வந்து நமக்கு தேவைப்படாது, சில அப்ளிகேஷன்ஸ் தான் தேவைப்படும். பட் இருந்தாலும் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அப்போ என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்னு இருக்கு, ஸ்டெப் ப்ரீ இருக்கு, அப்புறம் ஸ்டெப் போஸ்ட் இருக்கு, ஃபைனலா ஸ்டெப் மிட் இருக்குது. ஸோ இதையும் வந்து ஒரு முறை தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்லாம் இந்த மாதிரி லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஆக்சிஸ் டிக்ஸை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஜென்ரலா நீங்க வந்து விஷுவலைசேஷன் ஒர்க் பண்றீங்கனாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. அதாவது டிக்ஸுங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆக்சிஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல 0.0 2.55 வருது இல்லைங்களா, இதை தான் வந்து டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே போல ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற வேல்யூ ஒய் டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்றது, கண்ட்ரோல் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இதை கம்ப்ளீட்டாவே நான் நியூ ஃபைலா கொண்டு போயிடுறேன். ஸோ அதனால அனடாமி ஆஃப் சார்ட் அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு நியூ ஃபைல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ இது வந்து 9th டாபிக் இல்லையா, இதுல ஆக்சிஸ் டிக்ஸ் பைத்தான் போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான லைப்ரரி இம்போர்ட் பண்ணிப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்பை லைப்ரரி லோட் பண்ணிக்கிறேன் எஸ்என்பி. ரெண்டாவது மேட்பிளாட்லிப் லோட் பண்ணிப்போம்.
plot as PLT கொடுத்துட்டோம். நமக்கு தேவையான டேட்டா வந்து இங்க நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் எனக்கு தேவைப்படுது. அதனால நான் ரேண்டமா வந்து ஒரு 500 டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அதுவும் ஒரு நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் பாயிண்ட்ஸ் போல எடுத்துக்கிறேன். ஸோ அதனால நான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுல என்பி டாட் ரேண்டம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ரேண்டம்ல ரேண்ட் என் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுக்குள்ள 500 பாயிண்ட்ஸ் போட்டுக்கிறேன். இதுலயே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டாட் போட்டு கும்சம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதாவது குமுலேட்டிவ் சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம இன்க்ரிமெண்டல் ஆர்டர்ல இன்க்ரீஸ் பண்ற போல இது அர்த்தம். ஸோ இதை எடுத்துக்கிட்டு நம்மளோட விஷுவலைசேஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிகர் ஆக்சஸ் ஈக்குவல் டு பிஎல்பி டாட் இதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்சஸ்ல வழக்கம் போல பிளாட் பண்றோம். இதுல வந்து எக்ஸ் வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஃபைனலா பிஎல்பி டாட் ஸ்டோர் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ரன் பண்ணீங்க அப்படின்னா ரேண்டமா வந்து ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். ஸோ இதுல ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நான் திருப்ப ரன் பண்றேன் பாருங்க. அகைன் அண்ட் அகைன் வந்து F5 ப்ரெஸ் பண்றேன். பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சார்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எதனால அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் ரேண்டமா எடுத்து வந்திருக்கேன். அதனால அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மாறிட்டு இருக்குது. பட் எனிவே இதுல வந்து நம்ம மெயினா பார்க்க போறது வந்து இங்க கீழே இருக்குது இல்லைங்களா, இந்த டிக் வேல்யூஸ். இதை தான் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளாட் ஷோ கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுல கொடுக்குறேன். இதுல ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டாட் செட் எக்ஸ் டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எக்ஸ் டிக்ஸ் அப்படின்றதுக்கு மீனிங் இந்த 0, 100, 200 இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் தான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற டிக்ஸ். ஸோ அதை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அந்த டேட்டா வந்து நம்ம இங்க கொடுத்தா போதும். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த டேட்டாவை தனியா ஒரு வேரியபிள்ல கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உள்ளே நீங்க டைரக்டா கொடுக்கலாம். நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் மேஜர் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் போல கொடுத்துக்கிறேன். எனக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா 0 தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து 100 இருக்குது இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 125 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 200க்கு பதில் 215 கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 350 கொடுத்துக்கிறேன். ஃபைனலா 450 500 கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்னென்ன டிக் பாயிண்ட்ஸ் வந்திருக்கோ அதை வந்து நான் எனக்கு ஏற்ற போல கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மெயினா இதை நம்ம லேர்ன் பண்றதே எதுனா எனக்கு என்ன டிக்ஸ் வேணுமோ அதை வந்து அங்க டிஸ்பிளே பண்றதுக்கு தான். ஸோ அதை வந்து மேஜர் பாயிண்ட்ஸா எடுத்துட்டு இந்த மேஜர் பாயிண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸ் டிக்ல உள்ள கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அங்கதான் வந்து உங்களுக்கு அந்த டிக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அப்படிதான் உங்களுக்கு என்ன வேல்யூ தேவையோ அந்த வேல்யூவை மட்டும் நீங்க வந்து டிக்ஸ்ல ஷோ பண்ணிக்கலாம். அதே போல சம்டைம்ஸ் வந்து நமக்கு இந்த டிக்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதெல்லாமே வந்து ஒரு ஆங்கிள் வந்து ரொட்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இங்க 0 ஆங்கிள் இல்லாம ஒரு 90 டிகிரில இல்ல 45 டிகிரில ரொட்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா நம்ம டிக் வேல்யூஸா இல்லாம அதை வந்து லேபிளா கன்வெர்ட் பண்ணுவாங்க. லேபிளா கன்வெர்ட் பண்ணா நமக்கு என்ன பண்ணலாம்னா அதை வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து அதோட ஃபாண்ட் சைஸ், கலர்ஸ் இதெல்லாமே வந்து மாத்திக்கலாம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி ரொட்டேட் பண்றதுன்னு மட்டும் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு அடுத்த லைன்லேயே ஆக்சிஸ் டாட் செட் எக்ஸ் டிக் லேபிள்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே பாயிண்ட்ஸ் இங்க நீங்க கொடுத்த அதே மேஜரை வந்து இங்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கமா கொடுத்தீங்கன்னா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நான் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஒரு 45 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்றேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிக் பாயிண்ட்ஸ் 45 ஆங்கிளுக்கு வந்து ரொட்டேட் ஆயிடுச்சு. ஈவன் இதை வந்து 90 டிகிரி கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் ரன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே 90 டிகிரி மாறிடுச்சு. ஸோ அப்ப இந்த டிக் லேபிள்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த டிக்ஸ் கொடுக்காம நீங்க இந்த டிக் லேபிள் வந்து கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கனாலும் சம்டைம்ஸ் வந்து வேல்யூ வரும், ஆனா அது வந்து தப்பான இடத்துல வந்து காட்டும். ஸோ அதனால நீங்க டிக் லேபிள் வந்து அதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே வந்து டிக்ஸை கொடுத்துட்டு அதோட வேல்யூ அப்ளை பண்ணி அதே வேல்யூவை டிக் லேபிள்லயும் கொடுங்க. அப்பதான் அது வந்து கரெக்டா வந்து எடுத்துட்டு போய் மேட்ச் பண்ணும். இப்ப பாருங்க இந்த லைனை மட்டும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணி பாக்குறேன். சோ இப்பயும் எனக்கு வந்து அந்த டிக் லேபிள் எல்லாம் வந்திருக்கு. ஆனா நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு 500 வரணும், ஆனா அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு பாருங்க. அதாவது அது கரெக்டா எந்த லொகேஷன்ல பிளேஸ் பண்றதுன்னு தெரியாது. சோ அது கண்டினியூஸா வந்து அப்ளை பண்ணிடும். அந்த ஒரு ரீசனுக்கு தான் என்ன பண்ணணும்னா எப்பவுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூவை டிக்ல வந்து செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிக் லேபிள் கிரியேட் பண்ணி அதுல வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். சோ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து இங்க நம்பர்ஸ் வேணா அதுக்கு பதில் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் போல கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அதை வந்து நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். அது ரொம்ப சிம்பிளா மறுபடியும் இதை வந்து ரீரன் பண்ணிடுறேன். ரீரன் பண்ணோடனே எனக்கு வந்து இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம அந்த டிக் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மேஜர்ன்ற இடத்துல அந்த நம்பர் கொடுக்காம தனியா இருக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ அதாவது மேஜர் லேபிள்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து எனக்கு 1, 2, 3 எல்லாமே இருக்குது. சரி ஓகே, இதை வந்து நம்ம குவார்டர்னு கொடுத்துப்போம். மூணாவதா இருக்கிறத வந்து மிட்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து 3/4ன்னு கொடுத்துக்கிறேன். ஃபைனலா இந்த அட்ஜஸ்ட் பண்ணிப்போமா. ஓகே, ஃபைனலா இருக்கிறத
ஃபுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க லேபிள் வந்து கஸ்டமைஸ் பண்றீங்கன்னா இங்க என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ் இங்க இருக்கணும். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்கு. அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 தான் இருக்குது, 6 இருக்கணும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுல இருந்து ஒரு வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் வந்து எனக்கு 0 வந்து தேவையில்ல. இல்ல 0 வந்து கரெக்டா இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்கு பதில் குவார்டர்ங்கிறது நமக்கு 250 வரும் இல்லையா, அதனால 125 ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் 5 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற போல 5 வேல்யூஸ் இருக்கு. அது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகாது, உங்களுக்கு எரர் வரும். ஸோ இப்போ இதை போட்டுட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மேஜர் லேபிளை எடுத்துட்டு போயிட்டு நான் டிக் லேபிள்ல வந்து கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம வேல்யூஸ் கொடுத்துருந்தோம், அதுக்கு பதில் இப்போ வந்து நான் லேபிளை கொடுக்குறேன். இப்போ வந்து இதை ரன் பண்ணி பாருங்க. ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எங்கெங்கெல்லாம் நீங்க பாயிண்ட்ஸ் வச்சீங்களோ அதுக்கு பதில் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வந்துருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவார்டர்ன்றது 125 தான் வந்திருக்கணும் இல்லையா, மிட்டுங்கிறது தான் 250 வந்திருக்கணும் இல்லையா. அப்ப நம்ம இங்க எக்ஸ்ட்ரா வந்து இந்த பாயிண்ட் வச்சிருக்கிறது 125ல 450 தான் வந்து நம்ம தப்பா வச்சிருக்கிறோம். ஸோ அதனால இங்க வந்து 0க்கு அப்புறம் 125 போட்டுட்டோம். இப்போ வந்து இது கரெக்டா இருக்கும். ஸோ அதையும் பின் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் குவார்டர் மிட் அப்புறம் 3/4 ஃபுல். 3/4 எனக்கு தெரிஞ்சு 350 வராது, 375 போட்டால் தான் கரெக்டா இருக்கும் பக்கா. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட டிக்ஸை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ டிக்ஸ் வந்து நீங்க லேபிளா கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் டிக்ஸ் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை டிக் லேபிளா வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால இந்த ரொட்டேஷன் பண்ணிக்க முடியும். ஈவன் வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்றத வேற ஒரு சாப்டர்ல டீடைல்டா பார்ப்போம். பட் அந்த மாதிரி நீங்க வந்து ஃபாண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி டிக் லேபிளா அப்ளை பண்ணிருந்தா தான் முடியும். பட் எனிவே இப்போ வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இதெல்லாமே செட் பண்ணியாச்சு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே மேஜர் டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மேஜர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனர் பாயிண்ட்ஸும் அக்சஸ் பண்ண முடியும். யூஸ்வலா வந்து நீங்க கிரிட் போடுறீங்கன்னா மைனர் கிரிட் மேஜர் கிரிட்னு இருக்கும் இல்லைங்களா, அதே போலதான். ஸோ அதை வந்து நம்ம எப்படி மைனர் டிக்ஸ் கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ இதுல வந்து செட் மைனர் டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். ஸோ இதுவும் வந்து சேம் கான்செப்ட் தான். என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸ்ல டாட் செட் எக்ஸ் டிக்ஸ் தான் கொடுக்க போறோம், வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுத்துக்கலாம்னா மைனர் அப்படின்னு சொல்லி இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். இதை நான் என்ன பண்றேன்னா ஒரு 50-50 எல்லா இடத்துக்குமே கிரியேட் பண்றேன். அதனால வந்து 0, 50, 100, 150, 200, 250, 300, 350, 400, 450. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மேஜர் பாயிண்ட்டை இதை வந்து நான் இந்த மைனர் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துக்கிறேன். இது கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம மைனர் அப்படின்னு சொல்லி கொடுத்து சீக்வல் கொடுத்து ட்ரூ கொடுக்க வேண்டியிருக்கும். ஆக்சுவலி வந்து இங்க ஒரு கன்ஃபியூஷன் வந்து கிரியேட் ஆகிற போல இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மைனர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதை வந்து இங்க அப்டேட் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா இந்த டிக்ஸ் நம்ம செட் பண்றோம் இல்லைங்களா, அதுல வந்து யூஸ்வலா டிஃபால்ட்டாவே உள்ள வந்து மைனர் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் இருக்கும். இது டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா மேஜர் டிக்ஸ்னு அர்த்தம். அதுவே இந்த இடத்துல நான் மைனர் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை வந்து மைனர் பாயிண்ட்ஸா கன்சிடர் பண்ணிக்கும். அதாவது இங்க மேஜர் டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதே போல வந்து உங்களுக்கு இந்த சென்டர்ல வந்து மைனர் டிக்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ ஒரு முறை இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களால இங்க வந்து ஒரு சின்ன லைன் இருக்கிறத பார்க்க முடியுது இல்லைங்களா, அதுதான் வந்து மைனர் டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது கூட நீங்க அந்த லேபிளையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த வேல்யூஸையும் பார்க்க முடியும். அதாவது என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அடுத்த லைன்ல ஆக்சிஸ் டாட் செட் எக்ஸ் டிக் லேபிள்ஸ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதே மைனர் பாயிண்ட்ஸ் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். கமா கொடுத்துட்டு மைனர் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஐ திங்க் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அந்த லேபிள்ல வந்து லேபிள்ஸ்னு வரும், மறுபடியும் ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜர் டிக்லாம் இந்த ஸ்டார்ட் குவார்டர் மிட் 3/4 நம்ம கொடுத்துருந்தோம். நடுவில் வந்து பாத்தீங்கன்னா 50, 100, 150 வருது இல்லையா, இது வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வேல்யூவே நம்ம வந்து ரொட்டேஷன் மாத்திக்கலாம்னா என்ன பண்ணலாம், இதுல வந்து ஜஸ்ட் கமா இதுல வந்து ரொட்டேஷன் equal to 90 அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 90 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற நீங்க அந்த மேஜர் டிக் மைனர் டிக் இதெல்லாமே வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேஜர் டிக்ங்கிறது பிரைமரி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவே மைனர் டிக்ங்கிறது நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. தேவை அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா மேஜர் டிக்ஸோட விட்டுடலாம். ஸோ இப்போ இதே போல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒய் ஆக்சிஸுக்கும் மேஜர் டிக் மைனர் டிக் இருக்கு, அதை வந்து நான் கஸ்டமைஸ் பண்றேன். ஸோ அதை வந்து ரொம்ப சிம்பிளா அப்ளை பண்ணிடலாம். என்ன பண்றேன் அப்படின்னா செட் ஒய் மேஜர் அண்ட் மைனர் டிக்ஸ் அப்படின்னு சொல்லி டாபிக் போட்டுப்போம். இதுல டைரக்டாவே ஆக்சிஸ் டாட் செட் ஒய் டிக்ஸ்னு கொடுத்துட்டு டைரக்டாவே நான் இந்த லிஸ்ட் வேல்யூவை இந்த இடத்துல கொடுத்துறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா -5ல இருந்து +20 வரைக்கும் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க -10, 0, 10 அப்படின்னு சொல்லி ஒரு 3 வேல்யூவோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கான லேபிளும் செட் பண்றேன். செட் ஒய் டிக் லேபிள்ஸ்னு போட்டுக்கங்க. போட்டுட்டு இதுல
இந்த மைனஸ் பாயிண்ட் வந்து நான் லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், -10. 0 வந்து நான் நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே போல வந்து மேக்ஸிமம் வேல்யூவை மேக்ஸிமம் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா லோ, நார்மல், மேக்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்ட் ஒவ்வொரு முறையும் வந்து ரீஜெனரேட் ஆகிறதால அந்த மேக்ஸ்ங்கிறது 10ஓட நிக்குது. ஆனா அதை விட அதிகமான பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கு. ஈவன் வந்து இதை ரீரன் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த லோ, மினிமம், மேக்ஸ் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம ரேண்டம் பாயிண்டா இருக்கிறதால நம்மளால வந்து ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால அந்த வேல்யூஸ் வந்து செட் பண்றதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒய் ஆக்சிஸ்ல நீங்க மைனர் டிக்ஸ் அப்ளை பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட், எப்படி வந்து நம்மளோட ஒரு ஆக்சிஸ்ல அந்த மேஜர் டிக்ஸ், மைனர் டிக்ஸ் வந்து கிரியேட் பண்றது, கஸ்டமைஸ் பண்றதுன்றது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நீங்க எந்த மாதிரியான ஒரு சார்ட்ஸ் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே இந்த இடத்துல வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று ஆங்கிளியோ இல்லை வந்து அதோட கலர் சைஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக இது வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ நல்லாவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த சாப்டர்ல நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கு லேபிள் செட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ல வந்து நம்ம டிக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு கீழே வந்து இதுக்கு ஒரு லேபிள் கொடுக்கலாம். அதாவது இந்த வேல்யூ வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் லேபிள்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து உங்களுக்கு வெர்டிகலா இங்க இருக்குது இல்லைங்களா, இந்த வேல்யூஸ் மென்ஷன் பண்றதுக்கு ஒரு லேபிள் கொடுக்கலாம், அதை ஒய் ஆக்சிஸ் லேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லேபிள் எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம லாஸ்டா பார்த்த இந்த டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதையே காப்பி பண்ணி ஒரு நியூ ஃபைலா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை ரீநேம் பண்ணுவோம். இது வந்து 10th டாபிக் ஆக்சிஸ் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பைத்தான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இதில் வந்து நமக்கு டிக்ஸ்லாம் தேவையில்லை. அதனால நான் என்ன பண்றேன்னா இருக்கிற டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிடுவேன் கம்ப்ளீட்டா. ஸோ இப்போ வந்து பேசிக்கா ஒரு விசுவலைசேஷன் மட்டும் இருக்கு, இதை மட்டும் ரன் பண்ணுவோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விசுவலைசேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஒய் ஆக்சிஸ்லயும் வேல்யூஸ் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்லயும் வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூஸ் எதை மீன் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு லேபிள் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் லேபிள் வந்து கிரியேட் பண்றேன். நம்மளோட ஆக்சிஸ்ல போயிட்டு டாட் செட் எக்ஸ் லேபிள், இதுல எக்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே போல ஆக்சஸ் டாட் செட் ஒய் லேபிள் சொல்லி கொடுத்து இதுல ஒய் வேல்யூஸ்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த வேல்யூஸ்லாம் வந்து மென்ஷன் பண்றதுக்கு எக்ஸ் வேல்யூஸும் கொடுத்துருக்கேன், இங்க வந்து ஒய் வேல்யூஸும் கொடுத்துருக்கேன். இது என்ன நேம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நம்மளோட ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு அந்த போல. ஸோ அடுத்ததா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, இதோட லொகேஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது வந்து இந்த சென்டர்ல வேணாம், எனக்கு லெஃப்ட்ல வேணும், ரைட்ல வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா இந்த எக்ஸ் லேபிள்ல போயிட்டு லொகேஷனுக்கு எல்ஓசின்னு கொடுத்துக்குங்க. ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டு சிங்கிள் கோட்குள்ள இதுல வந்து நான் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நல்லா பாத்துங்க, எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாம் நீங்க வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ அப்போ அந்த லேபிள் பாத்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைட்ல வந்துருது. இதுவே எனக்கு சென்டர்லேயே இருக்கட்டும் அப்படின்னா சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ சென்டர்ல டிஃபால்ட்டா இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து நீங்க டிஃபால்ட்டாவே சென்டர்ல இருக்கிறதால அது கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சென்டர்ல தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் லொகேஷன் போயிருது. எப்படி வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல அந்த லேபிளை கண்ட்ரோல் பண்றோமோ அதே போல இந்த வெர்டிகல் ஆக்சிஸ்ல இருக்கிற லேபிளையும் நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒய் லேபிள்ல போயிட்டு லொகேஷன் கொடுத்துக்கிட்டு, ஸோ இதுக்கு வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுக்கூடாது, அதுக்கு பதில் வந்து நம்ம டாப் பாட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதாவது இங்க வந்து நான் டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூ வந்து டாப்ல வந்துடும். அதுவே வந்து நான் லொகேஷன் வந்து பாட்டம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா எனக்கு இங்க வந்துடும். ஸோ சென்டர்ல இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சென்டர்னே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இது வந்து நான் காமனா சென்டரே வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே லோயர் கேஸ்லேயே போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஆக்சிஸ்க்கு லேபிள் கொடுத்து அதை வந்து எந்த லொகேஷன் வேணும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதோட ஃபாண்ட்ஸ்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம், அப்கமிங் டாபிக்ல நம்ம ஃபாண்ட் கஸ்டமைசேஷன் தனியாவே ஒரு டாபிக் பார்ப்போம். அதுல வந்து நம்ம டிக் லேபிள்ஸ், இந்த மாதிரி ஆக்சிஸ் லேபிள்ஸ் இதெல்லாம் எப்படி வந்து ஃபாண்ட் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கலாம். ஸோ இதை மட்டும் வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம எப்படி ஒரு ஆக்சிஸ்க்கு டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதே கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால அந்த ஆக்சிஸ் லேபிளை காப்பி பண்ணி இன்னொரு பேஸ்ட் பண்ணிடுவோம். இதை வந்து ரீநேம் கொடுத்துப்போம். ஸோ 11th டாபிக் ஆக்சிஸ் டைட்டில் பைத்தான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே சேமா அப்படியே இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டைட்டில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து ஆக்சிஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சிஸ் டைட்டில் கொடுக்கறதுக்கு நம்மளோட ஆக்சிஸ் எடுத்துக்கங்க, அதுல வந்து நம்ம டாட் வச்சுட்டு செட் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதுல வந்து உங்களுக்கு இந்த ஆக்சிஸ்க்கு கம்ப்ளீட்டா என்ன டைட்டில் வைக்கணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன் ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். டைட்டில் கிரியேட் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டைட்டில் வந்து இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இது வந்து ஃபிகரோட டைட்டில் கிடையாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபிகர் பார்த்துருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா காமன் டைட்டில் அப்படின்னா ஓவரால் டைட்டில் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்சிஸ்க்கு மட்டும்தான் இந்த டைட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து சிங்கிள் ஆக்சிஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு 2 ஆக்சிஸ் கிரியேட் பண்ணி அதுல வந்து செட் பண்ணி காட்டுறேன். ஸோ புதுசா வந்து ஒரு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணிப்போம். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா
டூ ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து இது பிக்கு கமா ஆக்சஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பிஎல்டி டாட் சப்ளாட்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ இந்த சப்ளாட்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரோ இருக்கணும், 2 காலம் இருக்கணும். அதுக்கேற்ற போல நான் இதை கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு பிஎல்டி டாட் ஷோ அப்படின்னு சொல்லி இதை மட்டும் வந்து ரன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஆக்சிஸ் வந்து இந்த 2 ஆக்சிஸ்க்குமே நான் தனித்தனியா டைட்டில் வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப யூஸ்வலா வந்து ஒவ்வொரு ஆக்சிஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் இது வந்து 1 டைமென்ஷனல் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இந்த ஆக்சிஸ் வந்து எடுத்துக்கோம் இல்லையா. இந்த மாதிரி 0ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செட் இதுல டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் சார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே போல வந்து ஆக்சிஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல செட் டைட்டில் கொடுத்து இதை வந்து செகண்ட் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்க்கான டைட்டில் தான் இது. அதே போல செகண்ட் ஆக்சிஸ்க்கான டைட்டில் இது ரெண்டுத்துக்குமே காமனா ஓவரால் டைட்டில் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஃபிகர்ல கொடுத்துருவோம். சப் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல ஓவரால் டைட்டில் ஜஸ்ட் இதை வந்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிகர்ல கொடுக்குறது எல்லா ஆக்சிஸ்க்குமே காமனான ஒரு டைட்டில். அதுவே வந்து ஸ்பெசிபிக் ஆக்சிஸ்க்கு நம்ம டைட்டில் கொடுக்குறது தான் இந்த மாதிரி வந்து அந்த ஆக்சிஸ் அக்சஸ் பண்ணி அதுல வந்து நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதான் வந்து பேசிக்கா எப்படி வந்து ஒரு டைட்டில் வந்து நம்ம செட் பண்றதுக்கு மெத்தட். இது மட்டும் இல்லாம அந்த டைட்டில வந்து நம்ம லொகேஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆக்சிஸ் லேபிள் ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இதுல வந்து டைட்டில் இருக்கு இல்லையா, இதுல லொகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்றேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஸோட டைட்டில் வந்து சென்டர்ல இல்லாம லெஃப்ட்டுக்கு வந்துருது. அதாவது அந்த ஹரிசாண்டல்ல வந்து இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். லெஃப்ட் அப்படி இல்லைன்னா சென்டர்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு சென்டர் தான் இருக்கும். ஸோ சென்டர்ல போயிருது. அதுவே வந்து உங்களுக்கு ரைட்ல வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரைட்ல கொடுத்துக்கலாம். சரிங்களா. சப்போஸ் வெர்டிகலா நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வெர்டிகலுக்கு டைரக்டா ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் இருக்கும். அதாவது இந்த இடத்துல ஸோ இதை வந்து நான் செகண்ட் சார்ட்டுக்கு செட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துக்கு போயிட்டு y ஈக்குவல் டு 0.0 அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்றேன். இப்ப பாருங்க இந்த செகண்ட் சார்ட்டுங்கிறது 0.0 எனக்கு இந்த இடத்துக்கு வந்துருது. அதாவது இங்க பாட்டம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த 0.0ங்கிறாங்க. அதுவே எனக்கு இந்த 1.0க்கு வேணும் இல்ல 0.8க்கு நேரம் வேணும்னா அந்த மாதிரி நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 0.8 கொடுத்துட்டு ரன் பண்றேன். இந்த இடத்துக்கு வந்துருது. பட் எனிவே நம்ம வந்து ஆக்சஸ்ஃபுல்லா காமனா டைட்டில் வைக்க மாட்டோம். பட் ஸ்டில் வந்து சொல்றேன் அந்த மாதிரி வந்து நம்ம வெர்டிகலாவும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பெட்டரா எப்ப யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நான் வந்து ஓவரால் டைட்டில் கொடுத்துட்டேன், அது வந்து டாப்ல இருக்குது, மத்த ஆக்சஸ் டைட்டில்லாம் வந்து பாட்டம்ல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா இங்க 0.8க்கு பதில் நான் என்ன பண்றேன்னா எனக்கு வந்து 0.0 வந்து கீழே வருது இல்லையா, நான் .-1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தோன்னே 0.1 வந்து ஓவர்லாப் ஆகுது. ஸோ 0.2 ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்துருது. அதே போல இப்போ நான் இதையும் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா y ஈக்குவல் டு 0.2 பாசிட்டிவ் இல்ல மைனஸ்ல கொடுங்க. ஐ திங்க் 0.2 விட 0.15 பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இது ஓகேவா இருக்குது. அதே போல இது ரைட் வேணா சென்டர்ல இருந்துகிட்டோம். நல்லா இருக்கும். இப்போ ஓவரால் டைட்டில் வந்து நமக்கு சென்டர்ல இருக்குது. ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கான டைட்டில் வந்து நம்ம பாட்டம்ல வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட டைட்டில் வந்து நீங்க லொகேஷன் வந்து ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா நீங்க ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டியது. சப்போஸ் நீங்க அந்த டைட்டிலோட ஃபாண்ட் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணா அதை வந்து அப்கமிங் டாபிக்ல நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. இந்த சாப்டர்ல நம்ம லெஜெண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். காமனா லெஜெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்போ நம்ம ஒரே ஆக்சிஸ்ல மல்டிபிள் பிளாட்ஸ் கிரியேட் பண்றோம்னா எந்த பிளாட் என்ன பர்பஸுக்குன்றத நம்ம ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு அந்த லெஜெண்ட் தேவைப்படும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு நியூ ஃபைலா வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளோட அனாட்டமி ஆஃப் சார்ட்ஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல்னு கொடுத்துக்குங்க. இதுல வந்து லாஸ்டா பார்த்த டாபிக் 11 ஸோ 12 அப்படின்னு சொல்லி கொடுத்து லெஜெண்ட் கொடுத்துட்டு .python கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் லோட் பண்ணிடுவோம். import numpy as mp import matplotlib pyplot SPLT கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டேட்டா வந்து ஜெனரேட் பண்ணிப்போம். எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்பைல இருந்து ரேண்டமா என்ன பண்றோம் அப்படின்னா ரேண்டம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா ஒரு 500 பாயிண்ட்ஸ் எடுத்துறேன். அதை வந்து குமுலேட்டிவ் சம்மா கொடுத்துக்கிறேன். ஸோ அதே போல வந்து sin x அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு np.sin ஆஃப் இந்த எக்ஸ் வேல்யூல இருந்தே சைன் வேல்யூ கொடுப்போம். இதையும் வந்து குமுலேட்டிவ் சம். ஸோ 2 சார்ட் கிரியேட் பண்ண போறேன். அதனால நான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட விஷுவலைசேஷன் போவோம். விஷுவலைசேஷன்ல காமனா நம்ம ஃபிகர் கமா ஆக்சஸ் ஈக்குவல் டு பிஎல்டி டாட் சப்ளாட்ஸ்னு கொடுப்போம். ஸோ இதை கொடுத்துட்டு இந்த ஆக்சிஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா பிளாட் எக்ஸ் வேல்யூ வந்து பிளாட் பண்ணிக்கிறேன். அதே போல ஆக்சிஸ்ல பிளாட் sin x வேல்யூ பிளாட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா வந்து பிஎல்டி டாட் ஷோ டிஸ்பிளே பண்றதுக்கு. இப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணி பார்ப்போம்.
ஸோ நம்ம கொடுத்த போல வந்து நமக்கு ஒரு சார்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுல வந்து 2 பிளாட் இருக்குது. ஒண்ணு ப்ளூ கலர்ல இருக்கு. இன்னொன்னு ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஸோ இப்ப இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கலர வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா டிஃபால்ட்டா அது என்ன கலர் கொண்டு வந்ததுன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே கலர்ஸ் டாபிக்ல பார்த்திருப்போம். நாம வந்து டிஃபால்ட்டா கலர் குடுத்து அத வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்னா, இந்த எக்ஸ்ன்ற பக்கத்துல கலர்ன்னு குடுத்துட்டு, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு பிராண்ட் கலர் அதாவது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் கோட் போல குடுத்துக்கிறேன். ஹாஷ் 3D CD 5ன்னு குடுத்துக்கிறேன். அதே போல 2வது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கலர் = ஹாஷ் A22D75ன்னு குடுத்துட்டு ரன் பண்றேன். இப்ப நான் அப்ளை பண்ண போல அதுக்கு கலர் வந்துருது. ஆனா அந்த கலர் என்ன கலர்ன்றது உங்களுக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் கிரியேட் பண்ணதால இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது தான் எக்ஸ். இன்னொரு கலர் வந்து எனக்கு சைன் எக்ஸ்ன்னு எனக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா? பட் எனிவே அது நமக்கு முக்கியம் கிடையாது. இது வந்து பேசிக்கா கலர வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பட் இத விட பெஸ்ட்டா என்னன்னா, நம்ம லெஜெண்ட் வந்து குடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு லேபிள் வந்து அசைன் பண்ணிக்கங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிளாட்டுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த லேபிள்னு குடுத்துட்டு, இதுல எக்ஸ் வேல் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். வேல்யூன்றத ஷார்ட்டா குடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ குடுத்துருங்க. அதே போல 2வது சார்ட்லயும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சைன் வேல்ன்னு குடுத்துக்கிறேன். இந்த 2 லேபிளையும் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் PLT ஷோ இருக்கு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே நம்மளோட ஆக்சஸ் எடுத்துட்டு, லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி குடுங்க. குடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஒரு பாக்ஸ் ஆட்டம் குடுத்துட்டு, அழகா எந்த கலர் லைன் வந்து எந்த பர்ப்பஸுக்குன்றது நம்ம கிளியரா குடுத்துருக்கோம். ஸோ இங்க நம்ம குடுத்துருக்கிற லேபிள் மூலமா தான் அது வந்து எடுத்துக்கிச்சு. சப்போஸ் நீங்க அந்த லேபிள் குடுக்காம குடுத்தீங்கன்னா, இங்க எதுவுமே வேல்யூஸ் வராது. ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கிளியரா கிரீன் கலர் தான் எக்ஸ் வேல்யூஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த வயலட் கலர் போல இருக்கிறது வந்து சைன் வேல்யூஸ் அப்படின்றத உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த லெஜெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இங்க டாப்ல உட்கார்ந்திருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் இத ரன் பண்றேன் பாருங்க. ஜஸ்ட் வந்து F5 பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேல்யூஸ் இருக்கிறதுக்கு ஏத்த போல அதுவே வந்து அதோட லொகேஷன வந்து மாத்திக்கும். அத வந்து டிஃபால்ட்டா பெஸ்ட் லொகேஷன் அப்படின்ற போல சொல்லுவாங்க. சப்போஸ் எனக்கு வந்து அந்த பெஸ்ட் லொகேஷன் வேணாம், எனக்கு வந்து ஃபிக்ஸ்டா ஒரு லொகேஷனுக்கு வேணும் அப்படின்னா, அதையும் வந்து நம்மளால செட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லெஜெண்ட் இருக்கு இல்லைங்களா? இது உள்ள போயிட்டு லொகேஷன்னு குடுங்க. குடுத்துட்டு ஈக்குவல் டூ குடுத்துட்டு சிங்கிள் கோட்ல போட்டுருங்க. சோ இப்ப இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே இந்த ஆக்சிஸ் லேபிள், டைட்டில்லாம் பார்த்த போல ஹாரிசான்டல் டைரக்ஷனா இல்ல வெர்டிகல் டைரக்ஷனா 2மே சேர்த்து இங்க குடுக்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிகலா குடுங்க. இங்க வெர்டிகல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்பர், லோயர் இல்ல அப்படின்னா சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது நான் இங்க என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் அப்பர் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த ஹாரிசான்டல் ஆக்சிஸ்ல வந்து கண்ட்ரோல் பண்றேன். அதாவது சென்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன மீனிங்னா, எனக்கு வந்து டாப்ல வேணும், ஆனா வந்து சென்டர்ல வேணும், லெஃப்ட்ல வேணாம்னு அர்த்தம். இப்ப இதை மட்டும் ரன் பண்ணி பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சா? சோ அதே போல வந்து இப்ப நான் அப்பருக்கு பதில் லோயர் குடுக்குறேன். லோயர் கொடுத்துட்டு ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோயர்ல வந்துருது. சோ அப்ப வெர்டிகல் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு லோயர், அப்பர், சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வேல்யூ நீங்க யூஸ் பண்ணலாம். அதுவே வந்து ஹரிசாண்டல்ல கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த இடத்துல போயிட்டு லெஃப்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டைரக்ஷனுக்கு வந்துடும். அதுவே சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சென்டர்ல போயிடும். இதுவே வந்து ரைட்ல கொடுத்தீங்கன்னா ரைட்டுக்கு போயிடும். நம்ம இதை சேஞ்ச் பண்றதால இந்த லைன் எல்லாம் மாறுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ரேண்டம் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சார்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. பட் நமக்கு தேவையானது இந்த லெஜெண்டை வந்து நம்ம எந்த லொகேஷன்ல பிளேஸ் பண்ணணுங்கிறது தான். சப்போஸ் வந்து நீங்க சென்டர் அதாவது இந்த மிடில்ல வரணும் அப்படின்னு வச்சுக்கலாம். 2 முறை சென்டர் கொடுக்க தேவையில்ல. ஒரு டைம் நீங்க சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இந்த சென்டர்ல வந்து நின்றோம். சரிங்களா? பட் எங்க சென்டர்ல யாரும் வைக்க போறது இல்ல. அதனால நான் வந்து என்ன பண்றேன், இதை வந்து லோயர் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இங்க வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க லொகேஷன் வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஸ்டில் வந்து இது ஃபிக்ஸ்டு தான். அதாவது ஒண்ணு வந்து இந்த கார்னர்ல வரும், இல்ல ரைட் கார்னர்ல வரும், இல்ல வந்து பாட்டம்ல வந்து ரைட் கார்னர்ல வரும், இல்ல வந்து லோயர்ல வந்து உங்களுக்கு லெஃப்ட் கார்னர்ல வரும். ஸோ இந்த மாதிரியான கார்னர்ஸ்ல மட்டும் தான் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா? சப்போஸ் நான் ஸ்பெசிஃபிக்கா கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பாக்ஸை விட்டே வெளியில போயிடணும் அப்படின்ற போல நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த லொகேஷனுக்கு பதிலா இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இதுல பி பாக்ஸ் டு ஆங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போட்டுட்டு இதுல வந்து ஒரு டப்புள் போல நீங்க வேல்யூ கொடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் 0,0ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுங்க. சோ இந்த இடம் வந்து எனக்கு 0,0ன்றதால இந்த லொகேஷனுக்கு வந்துருது. இதே நான் வந்து இந்த இடத்துல 1,1 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல டாப்புக்கு வந்து இந்த இடத்துக்கு போயிருது. சோ அப்ப அதை வச்சு நான் வந்து வேற எந்த லொகேஷன்ல வேணுமோ எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இந்த சார்ட்டுக்குள்ள இல்லாம எனக்கு ரைட் சைட்ல வெளியில வரணும்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல பாருங்க டோட்டலா ஒண்ணும் இல்லையா? இது வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க 1.2ன்னு கொடுத்துட்டு ரன் பண்றேன். சோ இன்னும் வெளியில போயிடுச்சு. இன்னும் கம்ப்ளீட்டா வெளியில போல ஒரு 3 கொடுப்போம். சோ ஓகே, ஐ திங்க் 2.5 கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. இப்பயே வந்து எனக்கு டாப்ல இருக்கு. அதுக்கு பதில் நான் மிடில்ல வரணும்னா என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல 1க்கு பதில் 0.5ன்னு வச்சுக்கலாமா ஒய் ஆக்சிஸ்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சென்டர்ல வருது. ஈவன் வந்து நீங்க
லோயரா இருக்குன்னா 0.3 கொடுத்து பாருங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி வந்து நீங்க வெறும் பாயிண்ட் மூலமாவும் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ப எந்த லொகேஷனுக்கு வேணுமே நம்மளால வந்து லெஜெண்ட் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். காமனா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணுது இல்லையா? அதனால இங்க வைக்காம பாட்டம்ல வைக்கிறது பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அப்ப பாட்டம்ல வைக்கலன்னா என்ன பண்ணலாம்? எக்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு 0.5 வச்சு பாருங்க. அதே போல ஒய் ஆக்சிஸ பொறுத்த வரைக்கும் 0 வந்து டிஃபால்ட்டா இருக்குது. இத மட்டும் வச்சு ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. பட் வந்து ஓவர்லாப் ஆகுது. அதனால நான் என்ன பண்றேன்னா, மைனஸ்ல குடுத்துக்கிறேன். மைனஸ்ல ஒரு 0.2ன்னு குடுத்து பார்ப்போம். ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 0.1 பக்காவா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 0.7 ஓகே 0.7 பரவால்ல. 0.6 ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஓகே அப்படின்ற போல இருக்கு. ஸோ இப்படிதான் உங்களோட லெஜெண்ட வந்து எந்த லொகேஷனுக்கு வேணுமோ ப்ரீசீஸா நீங்க வந்து அங்க மூவ் பண்ண முடியும். இப்ப இதுலயும் வந்து நான் ஒரு சின்ன சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறேன். அதாவது இங்க 2 வேல்யூ இருக்கு. 2 பிளாட்ஸ் இருக்கு. எக்ஸ் வேல்யூ, சைன் வேல்யூன்னு வெர்டிகலா இருக்குது இல்லையா? அதாவது ரோ பை ரோவா இருக்கு. அதுக்கு பதிலா அத காலமா மாத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது லெஃப்ட் சைட்ல எக்ஸ் வேல்யூ, ரைட் சைட்ல வந்து சைன் வேல்யூ மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த லெஜெண்ட்லயே கமா கொடுத்துட்டு இதுல என் கால் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துக்கிறேன். அதாவது 2 காலம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப இதை ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற போல 2 காலமும் வருது. ஸோ அதே போல நம்ம இந்த லொகேஷனையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 0.7 கொடுக்க பார்ப்போமா? ஓகே. இப்ப பக்காவா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட லெஜெண்ட வந்து நீங்க தேவை அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது எந்த லொகேஷன்ல வேணாலும் வச்சுக்கலாம். ப்ரீசியஸா நீங்க ஒரு இடத்துக்கு கொடுத்துக்கலாம். அந்த காலம்ஸையும் வந்து அதிகமா கொடுத்துக்க முடியும். ஸோ இதையும் வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர்ல ஆக்சிஸ்ல இருக்கிற எல்லா ஃபாண்ட்ஸையும் எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கஸ்டமைஸ் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு பேசிக்கான பிளாட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைட்டில் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஸ் லேபிள், ஒய் ஆக்சிஸ் லேபிள் யூஸ் பண்ணிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ் லேபிள் யூஸ் பண்ணிருக்கோம். ஈவன் வந்து லெஜெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்டிக் வேல்யூ தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இதுல இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்லையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி அதோட ஃபாண்ட்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்றது, அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கோடிங் வந்து ஆல்ரெடி நான் இங்க கொடுத்துருக்கேன். இந்த கோடிங்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த எக்ஸ் ஆக்சிஸ் டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதாவது இந்த ஸ்டார்ட், குவார்டர், மிட் அப்படின்னு சொல்லி இதோட ஃபாண்ட்டை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டிக் லேபிள் இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து ஒரு நியூ ஆப்ஷனா கமா கொடுத்துட்டு ஃபாண்ட் டிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஃபாண்ட் டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஒரு கர்லி பிராக்கெட் போட்டுக்கோங்க. அதாவது பைத்தான்ல நம்ம டிக்ஷனரி பார்ப்போம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே போலதான். ஸோ இந்த டிக்ஷனரிக்குள்ள நீங்க என்னென்ன கஸ்டமைசேஷன் எல்லாம் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாண்ட் டிக்ஷனரி நான் என்ன பண்றேன்னா, எனக்கு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஒரு டைம்ஸ் நியூ ரோமன் போல வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இதுல ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே அதோட வேல்யூ வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, டைம்ஸ் நியூ ரோமன். அந்த ஃபாண்ட் நேம் வந்து கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி வந்து கொடுத்துடுறேன். இங்க ரன் பண்றதுக்கு முன்னாடி இதோட வேல்யூஸ் எல்லாம் பாத்துங்க. பார்த்துட்டு இப்ப நான் ரன் பண்றேன். ரன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மாறி இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம வேல்யூஸ் தான் செட் பண்ணிக்கலாம். இதை போல வந்து ஃபாண்ட் ஃபேமிலி மட்டும் கிடையாது, ஈவன் ஃபாண்ட் சைஸையும் மாத்திக்கலாம். அதாவது அடுத்த வேல்யூ நான் கொடுக்குறேன். இது ஒரு டிக்ஷனரி தான் இல்லையா? ஸோ அதனால வந்து இந்த மாதிரி லைன்ல கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த கீ வந்து பாத்தீங்க அப்படின்னா சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுல வந்து ஒரு 20 கொடுத்து பார்ப்போம். கொடுத்துட்டு ரன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாமே நம்ம கொடுத்துட்டு போகலாம். பட் இதை விட பெட்டர் ப்ராக்டிஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். அதாவது என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபாண்ட் டிக்ஷனரி இருக்குது இல்லைங்களா? அந்த டிக்ஷனரி அப்படியே வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம எப்பவுமே இங்க டேட்டா கிரியேட் பண்றோம் இல்லையா? டாப்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கஸ்டமைசேஷன் வேணுமோ அதெல்லாம் இங்கேயே வந்து பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, டிக் லேபிள் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு இதுல வந்து ஃபாண்ட் டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டிக்ஷனரியை இங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த வேரியபிள் நேம் எடுத்து வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, அந்த டிக்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஃபாண்ட் டிக்ஷனரியில அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம இதுக்கு மேல இங்க வந்து சேஞ்சஸ் பண்ணாலே போதும். அந்த எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக காமனா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம நிறைய சார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே காமனா கஸ்டமைஸ்டு ஃபாண்ட் வந்து ஒரு கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிக்க முடியும். எப்போ ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாலும் எல்லா இடத்துக்குமே அப்டேட் ஆயிடும். ஸோ இப்போ இதை தவிர வேற என்ன ஆப்ஷன்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முறை ரன் பண்ணிக்கங்க. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஸோ சைஸ்க்கு அப்புறம் இங்க கமா கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதோட ஸ்டைல் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸ்டைல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இட்டாலிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இட்டாலிக்கா மாறிடுது. ஸோ அதே போல இதோட ஃபாண்ட் வெயிட் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது அந்த போல்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து வெயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, போல்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். போல்டுன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே போல்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து நம்ம அந்த ரொட்டேஷன் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதாவது ஏற்கனவே நான் என்ன பண்ணிருப்பேன்னா, டிக்ஸ்ல வந்து நீங்க ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுல டைரக்டா ரொட்டேஷன் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஃபாண்ட் டிக்ஸ் அதாவது இந்த கஸ்டமைஸ் பண்ணும்போது இங்கேயே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அதை கொடுத்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ அதுக்கேற்ற போல ரொட்டேஷன் எல்லாமே மாறிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்டை வந்து நீங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாண்ட்டை எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுமோ அது எல்லாமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் வந்து நான் என்ன பண்றேன்னா கலர் கூட அப்ளை பண்றேன்.
நீங்க வந்து ஐடில படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்றவங்களுக்குலாம் தெரியும். சிஎஸ்எஸ் கலர் கான்செப்ட் கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் இதுவும். சரிங்களா? இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ரெட் அப்படின்னு சொல்லி குடுத்து ரன் பண்றேன். ஸோ இப்ப எல்லாமே வந்து ரெட்டா மாறிடுச்சு. ஸோ ஓகே. இப்ப இது வந்து நம்ம டிக்ஸ வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இதே போல நான் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒய் ஆக்சிஸும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் எனிவே அது 2மே சேம் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆக்சிஸ் லேபிள் இருக்கு இல்லைங்களா? அத வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதோட சைஸ வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே. ஸோ அதேபோல ரொட்டேஷனும் வந்து 0வே பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதிலேயே வச்சுப்போம். சைஸ் 12 பக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா, இதே கான்செப்ட்ட அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிப்போம். இது எதுக்காக அப்படின்னா, ஃபாண்ட் லேபிள்ஸ்ன்னு குடுத்துக்கலாம். அதாவது இந்த ஆக்சிஸ் லேபிள் இருக்கு இல்லைங்களா? அத வந்து கண்ட்ரோல் பண்ண போறோம். இந்த முறை ஃபாண்ட் ஃபேமிலி வந்து டைம்ஸ் நியூ ரோமனுக்கு பதிலு ஏரியல் குடுத்துக்கலாம். சைஸ் வந்து இதுல ஒரு 20 குடுத்து பார்ப்போம். வெயிட் ஸ்டைல் வந்து நான் நார்மலே குடுத்துக்கிறேன். இட்டாலிக் எனக்கு வேணாம். அதுபோல வெயிட் வந்து போல்டு குடுத்தோம் இல்லைங்களா? போல்டுக்கு பதிலு சப்போஸ் நீங்க வந்து நம்பர்லயும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப நான் ஒரு 300 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் பாருங்க. குடுத்துக்கிறேன். ரொட்டேஷன் தேவையில்ல. இத ரிமூவ் பண்ணிடுறேன். கலர் வந்து ஒரு டார்க் ப்ளூன்னு குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாண்ட் கஸ்டமைஸ் பண்ண டிக்ஷனரிய காப்பி பண்ணி நம்மளோட ஆக்சிஸ் லேபிள் இருக்கும் இல்லைங்களா? இந்த செட் எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள் குடுத்துருக்கோம் இல்லையா? இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, சேம் ஃபாண்ட் டிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் போட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல ஒய் ஆக்சிஸ்க்கும் நான் செட் பண்றேன் இதையே. அதனால இங்கேயும் ஃபாண்ட் டிக்ட்னு குடுத்துட்டு இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் லேபிளையும் நம்மளால வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியுது. 20 அதிகமா இருக்கு. ஒரு 15 வச்சுப்போம். ஓகே. பக்காவா இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து என்னன்னா டிக்ஸ கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். அதுபோல வந்து ஆக்சிஸ் லேபிள கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா வந்து டைட்டில் இருக்கு இல்லைங்களா? டைட்டில கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ டைட்டிலுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அதுக்கு தனியா ஒரு டிக்ஷனரி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதோட நேம் வந்து ஃபாண்ட் டைட்டில்னு குடுத்துக்கலாம். ஸோ இப்ப இதுல வந்து நானு அ மோனோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இதோட டைட்டில் வந்து ஒரு கொஞ்சம் பெருசா இருக்கட்டும். 25 வச்சுப்போம். ஸ்டைல் வந்து நார்மலாவே இருக்கட்டும். வெயிட் வந்து ஒரு 800 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். கலர் வந்து என்ன குடுத்துக்கலாம் அப்படின்னா, கிரீன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணாலும் எதுவும் ஆகாது. ஏன்னா இந்த ஃபாண்ட் டைட்டில எடுத்துட்டு போயிட்டு நம்ம டைட்டில்ல அப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த ஆக்சிஸ் டைட்டில் இருக்கு இல்லைங்களா? அதுல போயிட்டு ஃபாண்ட் டிக்ட்ன்னு குடுத்துட்டு இதுல பேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்ப ரன் பண்ணுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, டைட்டிலும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாரி வந்து இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு இருக்கு. லெஜெண்ட் இருக்குது. பட் லெஜெண்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து லெஜெண்டுக்கு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இத ஃபாண்ட் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து கர்சிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாண்ட் செட் பண்றேன். உங்களோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிருக்க எல்லா ஃபாண்ட்டும் நீங்க குடுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த சைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஒரு 12 அப்படின்னு சொல்லி குடுத்துப்போம். இதுல வந்து இட்டாலிக் ட்ரை பண்ணி பார்ப்போம். வெயிட் வந்து நானு நார்மலே வச்சுக்கிறேன். கலர் வந்து இந்த கலர் இருக்கு இல்லைங்களா? இந்த கலர் மட்டும் உங்களால செட் பண்ண முடியாது. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெஜெண்டுக்கு. லெஜெண்ட தவிர மத்த எல்லாத்துக்கும் நீங்க டைரக்ட்டா வந்து கலர் செட் பண்ண முடியும். ஸோ அப்ப லெஜெண்டுக்கு எப்படி தனியா கலர் செட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் எனிவே அதுக்கு முன்னாடி இந்த ஃபாண்ட் லெஜெண்ட காப்பி பண்ணி இதுல வாங்க. இந்த லெஜெண்ட்ன்ற இடத்துல ஃபாண்ட் டிக்ட்னு குடுக்காதீங்க. அதுக்கு பதில் வந்து ப்ராப் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. குடுத்துட்டு இதுல ஈக்குவல் டு குடுத்து இங்க குடுத்துருங்க. மத்த எல்லாத்துக்குமே நம்ம ஃபாண்ட் டிக்ட்னு பார்த்திருப்போம். இந்த லெஜெண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டின்னு குடுத்திருப்பாங்க. அதுதான் ப்ராப்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ இத மட்டும் போட்டுட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம எதிர்பார்த்த போல அந்த கர்சிவ் ஃபாண்ட் அப்ளை ஆயிருக்கு. அதுக்கேத்த போல வந்து அந்த லைன்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ இதுக்கு வந்து நீங்க கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்திலே தான் நீங்க கலர் குடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது லேபிள் கலர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இத குடுத்துட்டு ப்ளூ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்ப ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லேபிள் கலர் வந்து மாறும். ஸோ இப்படிதான் காமனா இருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து உள்ள இந்த நீங்க விஷுவலைசேஷனுக்காக கோட் கிரியேட் பண்றீங்க இல்லையா? அதிலேயே வந்து டிக்ஷனரி கிரியேட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு சிம்பிள் டாஸ்க்னா அப்படி பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும். அதாவது கோடிங் வந்து நெறைய படிக்கிற போல இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் எப்பவுமே வந்து நான் டாப்லயே வந்து அந்த டிக்ஷனரி எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியா கிரியேட் பண்ணி வச்சுட்டு, அந்த வேல்யூவ மட்டும் அந்த வேரியபிள மட்டும் எங்க வேணுமோ அட்டாச் பண்ணிக்கங்க. அப்ப வந்து கோடிங் பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து உங்களோட ஆக்சஸ்ல இருக்கிற எல்லா ஃபாண்ட்ஸையும் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இதையும் வந்து ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த சாப்டர்ல எப்படி வந்து ஒரு ஆக்சஸ்ல இருக்கிற ஸ்பைன்ஸ கஸ்டமைஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ போட்டுட்டு இதோட டாபிக் வந்து 14 இதுல ஸ்பைன்ஸ் டாட் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிப்போம். ஸோ இதுல நமக்கு தேவையான லைப்ரரியை ஃபர்ஸ்ட் லோட் பண்ணிக்கலாம். இதுல இம்போர்ட் பை பிளாட் பிஎல்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பேசிக்கான சார்ட் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். அதாவது ஃபிக் கமா ஆக்சஸ் பிஎல்டி டாட் சப் பிளாட்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலா பிஎல்டி டாட் ஷோ அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
சார்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுல வந்து பிளாட்லாம் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் ஆக்சிஸ் மட்டும் இருக்கு. இந்த அவுட்டர் லைன் இருக்குது இல்லைங்களா? அதாவது டாப்ல ஒரு லைன், ரைட்ல, லெஃப்ட்ல, பாட்டம்ல இத தான் வந்து ஸ்பைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இத தான் நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா கஸ்டமைஸ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த ஆக்சஸ்ல ஸ்பைன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஒரு இண்டெக்ஸிங் போல கொடுத்துக்குங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது இங்க டாப்ல இருக்குது இல்லைங்களா? இந்த ஸ்பைனை வந்து நான் ஆக்சஸ் பண்றேன். ஸோ இதை கொடுத்துட்டு இதுல செட் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்க கிரீன் கொடுத்து ரன் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைனோட கலர் வந்து கிரீனா மாறி இருக்கும். ஸோ அப்ப நமக்கு இங்க இருக்கிற எல்லா ஸ்பைனையும் நம்ம அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லாத்தையுமே ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமா நமக்கு 4 ஸ்பைன் இருக்கு இல்லையா? டாப்பு, பாட்டம், லெஃப்ட், ரைட். அதுக்காக 4 போட்டுக்கிறேன். ஸோ 2வதுல வந்து பாட்டம் கொடுத்துப்போம். 3வது வந்து லெஃப்ட் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ரைட் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே சேம் கலர் இருக்க வேணாம். ஒரு முறை ரன் பண்ணுங்க. எல்லாமே சேம் கலர் அப்ளை ஆயிடுச்சு. வெவ்வேறு கலர் வைப்போம். கிரீனு, ரெட்டு, அடுத்தது வயலட், நெக்ஸ்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பைனுமே வந்து ஒவ்வொரு கலரா மாறிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து அதோட பேசிக் கலரை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த லைனோட வித்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆக்சிஸ் ஸ்பைன்ஸ் இதுல டாப் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த டாப் எடுத்துட்டு இதுல டாட் செட் லைன் வித் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த லைன் வித்ல எவ்வளவு டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை ரன் பண்ணி பாருங்க, எந்த சேஞ்சும் பெருசா தெரியாது. அதையே வந்து ஒரு 2ன்னு மாத்தினீங்க அப்படின்னா இதோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு பார்க்க முடியும். ஸோ அப்ப அந்த லைன் வித்தை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். தேவைப்பட்டதுன்னா அந்த மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனை கொடுத்து அதுக்கேற்ற போல நீங்க வித்தை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தவிர நீங்க இதுல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த லைன் ஸ்டைல் வந்து நம்ம செட் பண்ண முடியும். அதாவது ஆக்சிஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸ்பைன்ஸ் நம்பரை வந்து லெஃப்ட்ல எடுத்துக்கலாமா? லெஃப்ட் எடுத்துட்டு இதுல செட் லைன் ஸ்டைல் நம்ம டிஃபால்ட்டா லைன் ஸ்டைல் பார்த்துட்டு போனீங்களா? டேஷ்டு, டாட் அந்த மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ அப்போ அதனால வந்து இந்த சிங்கிள் கோப்புள்ள ஒரு ஐஃபன் மட்டும் கொடுத்துட்டு ரன் பண்றேன். பெருசா எந்த சேஞ்சும் இருக்காது. இதுவே 2 ஐஃபனா கொடுத்தேன் அப்படின்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி டேஷ் தான் மாறிடுச்சு. பட் இருந்தாலும் அது வந்து கண்ணுக்கு தெரியல. அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த லெஃப்ட் இருக்குது இல்லைங்களா? இதோட வித்தையும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதாவது ஆக்சிஸ் டாட் ஸ்பைன்ஸ் இதுல லெஃப்ட் எடுத்துக்கங்க. இதோட செட் லைன் ஒரு 2 கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 5 கொடுத்து பார்ப்போம். நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது இல்லைங்களா? அந்த டேஷ்டு போல வந்து இருக்குது இல்லையா? இதே போல வந்து சப்போஸ் எனக்கு டேஷ்டு வேணாம் அப்படின்னா நீங்க அந்த மேட்பிளாட் லைப்ரரி நம்ம சொன்ன போல டாட்டட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் டாட்டட் போல வந்து வந்துடும். ஸோ அதுக்கேற்ற போல வந்து உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் நம்ம அதோட வித்தை மாத்தலாம், கலரை மாத்தலாம், ஈவன் வந்து அதோட லைன் ஸ்டைலை மாத்தலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பைன் வந்து தெரியவே வேணாம், அதை வந்து நான் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட்ல வந்து ப்ளூ கலர் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம ஹைட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆக்சஸ் ஸ்பைன்ஸ். ஸோ அது ரைட் சைடுங்கிறதால ரைட் லொகேஷன் கொடுத்துட்டேன். செட் விசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பூலியன் வேல்யூ கொடுத்து ரன் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ரைட்ல இருக்கிற ஸ்பைன் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா காணாவே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க கம்ப்ளீட்டா வேணும்னா ஹைடும் பண்ணிக்கலாம். அதே போல நம்மளால அந்த ஸ்பைனை வந்து லொகேஷன் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு வந்து இது டிஃபால்ட்டா இப்போ நீங்க லெஃப்ட் ஸ்பைன் எடுத்தீங்கன்னா அது 0,0ல இருக்குது. அதாவது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? சப்போஸ் இதை வந்து நான் 0.2க்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சஸ் ஸ்பைன்ஸ் லெஃப்ட் ஸ்பைன் எடுத்துக்கங்க. இதுல டாட் செட் பொசிஷன் கொடுத்துக்கிட்டு இதுல வந்து முக்கியமானது ஒரு டப்புள் போல கொடுங்க. சரிங்களா? அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டப்புள் போல கொடுத்துட்டு டேட்டா பாயிண்ட் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அதனால டேட்டான்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமா கொடுங்க. இதுல வந்து எனக்கு 0.2க்கு மூவ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல 0.2 கொடுத்து ரன் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைனே வந்து கம்ப்ளீட்டா 0.2க்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. இதெல்லாம் எல்லா இடத்துக்குமே வந்து கண்டிப்பா தேவைப்படாது. ஏதாவது ஒரு ரேர் கேஸ்ல வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கு தேவைப்படும். அந்த ஒரு ரீசனுக்காக இதை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த சாப்டர்ல நம்ம எப்படி வந்து கிரிட் லைன்ஸ் கிரியேட் பண்றது, கஸ்டமைஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட சாப்டர்ல போயிட்டு ஃபைல் கொடுத்துட்டு 15th டாபிக் கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். கொடுத்துட்டு டாட் பைத்தான் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல நமக்கு தேவையான லைப்ரரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட் மேட்பிளாட்லி பிளாட்டர்ஸ் பிஎல்டி கொடுத்துப்போம். ஸோ அதுக்கப்புறம் டைரக்டாவே நம்ம வந்து விஷுவலைசேஷன் போயிடலாம். அதனால ஃபிகர் காமா ஆக்சஸ் ஈக்குவல் டு பிஎல்டி டாட் பிளாட்ஸ் கொடுத்துட்டு பிஎல்டி டாட் கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்க ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கா வந்து ஒரு பிளாட் கிரியேட் ஆயிருக்கு. இதுல வந்து ஒரு ஆக்சிஸ் மட்டும் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் லைன் மட்டும் தான் இருந்தது. உள்ள வந்து வேற எந்த ரெஃபரன்ஸ் லைனும் இல்லை. ஸோ நம்ம எப்படி வந்து இதுக்குள்ள கிரிட் லைன் எல்லாம் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஆக்சஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆக்சஸ்ல டாட்
கிரிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணா போதும். ஜஸ்ட் வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரிட் லைன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கிரிட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் கிரியேட் ஆயிருக்கு, அதே போல ஒய் ஆக்சிஸ்லயும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கிரிட் லைன்ஸ் வந்து காமனா எங்க கிரியேட் ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த டிக்ஸ் படிச்சோம் இல்லைங்களா, அதாவது இந்த மேஜர் டிக்ஸ்லாம் சொல்லி அந்த இடத்துல வந்து இது கிரியேட் ஆயிருக்கு. இதான் வந்து மேஜர் டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நார்மலாவே டிஃபால்ட்டா அது மேஜர் டிக்ன்றதால உங்களுக்கு வந்து வேற எதுவும் கஸ்டமைஸ் பண்ண தேவையில்ல. நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா இது டாபிக் வந்து மேஜர் கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது எப்படிலாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 ஆக்சிஸ்லயுமே வந்து கிரிட் லைன் தேவையில்லை, ஒய் ஆக்சிஸ்ல மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க என்ன கொடுத்துக்கலாம்னா இந்த இடத்துல ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல வந்து ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணுங்க. இப்போ ஒய் ஆக்சிஸ்ல மட்டும் வந்திருக்கும். அதுவே எக்ஸ் ஆக்சிஸ்ல வேணும் அப்படின்னா ஒய்க்கு பதில் இங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ எக்ஸ்ல வந்து டிஃபால்ட்டா வந்திருக்கும். ரெண்டு சைடுமே வேணும்னா ஒண்ணு வந்து நீங்க இந்த ஆக்சிஸ்ன்ற பேராமீட்டரே கொடுக்காம இருக்கலாம், இல்ல அப்படின்னா போத் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 2 இடத்துலயும் கிரியேட் ஆகும். பட் எனிவே நான் இங்க வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ் மட்டும் வச்சு ரன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் கிரிட் லைன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கலர் கொடுங்க. கலர் கொடுத்துட்டு இதுல வந்து நான் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இருக்கிற கிரிட் லைன் எல்லாமே வந்து ரெட்டா மாறிடுச்சு. வேற என்ன நம்ம இதுல கஸ்டமைஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களோட லைன் ஸ்டைல் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல வந்து டாட்டட் வேணும் அப்படின்னா டாட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணலாம். இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே டாட்டடா வந்துடும். இல்ல டேஷ் டேஷா வேணும் அப்படின்னா டபுள் ஐஃபன் கொடுத்து ரன் பண்ணலாம். இல்ல வேற எந்த லைன் ஸ்டைல் வந்து உங்களுக்கு மேட்பிளாட்லிப் டாக்குமெண்டேஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து இதுல கொடுத்துக்க முடியும். ஸோ இதை தவிர வந்து சப்போஸ் அதோட வித்தை வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னா லைன் வித் ஈக்குவல் டு இது வந்து ஒரு 2 கொடுத்து பார்ப்போம். ஸோ ரொம்ப திக்கா இருக்கு. நான் வந்து பாயிண்ட்ல கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற போல வந்து மெலிஸ் ஆயிடும். ஸோ இப்போ இது வந்து எனக்கு ஓகேவா இருக்கு. ஸோ இதோட வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தவிர வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட டிரான்ஸ்பரன்சி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். டிரான்ஸ்பரன்சிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கும். இந்த வேல்யூ 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிரான்ஸ்பரன்சின்னு அர்த்தம். அதாவது தெரியவே தெரியாது. அதாவது நான் 0 கொடுத்துட்டு ரன் பண்ற பாருங்க சுத்தமாவே வந்து விசிபிலிட்டி இருக்காது. இதுவே இந்த இடத்துல வந்து 1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் விசிபிலிட்டியில இருக்கும். இந்த கலர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லைன் வித் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து 4 வச்சுக்கிறேன். இப்ப நமக்கு டீடைல்டா தெரியுதா? இப்ப 1 இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்குது. இப்ப நான் இதே வந்து ஒரு 0.4 அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்றேன். அதோட டிரான்ஸ்பரன்சி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லைங்களா, அதை தான் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் எனவே இப்படி இருக்கா நல்லா இருக்காது. ஸோ இதுல வந்து நான் 0.4 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது பக்காவா இருக்கும். அதாவது அந்த மேஜர் டிக்கு மட்டும் இது கிரியேட் ஆயிருக்கு. சப்போஸ் எனக்கு வந்து மைனர் கிரிட்டும் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து மைனர் கிரிட் வைக்கணும்னா நீங்க தான் வந்து மேனுவலா ஃபர்ஸ்ட் மைனர் டிக்ஸிங் வச்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் அது வரும். அதாவது அது எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மைனர் கிரிட் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேம் அதே ஃபங்க்ஷன் தான், ஆக்சிஸ் தான் கொடுக்குறீங்க, அதே போல கிரிட் தான் கொடுக்குறீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து என்னன்னா விச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுல மைனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து எந்த மைனர் டிக் வேல்யூஸ்மே இல்லாததால எனக்கு வந்து அது கிரியேட் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மைனர் டிக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸோ மைனர் டிக் கிரியேட் பண்றதுக்கு ஆக்சிஸ் டாட் செட் இதையும் நான் செட் எக்ஸ் டிக்ஸ்லேயே இது பண்றேன். எக்ஸ் டிக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா கூட போட்டுக்கலாம். 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா. நான் என்ன பண்றேன்னா 0.15 அதுக்கப்புறம் 0.25, 0.35, 0.45 இந்த மாதிரி வந்து நீங்க கொடுத்துக்கிட்டே போகலாம். இப்போ இதை வந்து நம்ம கொடுத்துட்டு இதுல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா மைனஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த டிக் கிரியேட் பண்றதுக்கு அதை கிரியேட் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணி பாருங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த மைனர் டிக் வேல்யூ கொடுத்துருக்கோமோ அங்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரிட் லைன் கிரியேட் ஆயிருக்கும். இதுதான் வந்து மைனர் கிரிட்னு சொல்லுவாங்க. இதையே வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது எப்படி வந்து நம்ம இந்த கிரிட் கொடுத்தோமோ அதே போலதான் இதே கான்செப்டும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கலர் ஈக்குவல் டு ப்ளூ அப்படின்னு சொல்லி கொடுத்தனா எனக்கு வந்து அது ப்ளூ கலரா மாறிடும். ஸோ அப்ப நீங்க மேஜர் கிரிட்ல பண்ண எல்லா கஸ்டமைசேஷனும் மைனர் கிரிட்லயும் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு லிமிடேஷன் தான், நீங்க மைனர் கிரிட் கொடுக்கணும்னா கண்டிப்பா மைனர் டிக்ஸும் கிரியேட் பண்ணிருக்கணும். அப்படி மைனர் டிக் கிரியேட் பண்ணாம நீங்க வந்து கிரிட் கொடுத்தீங்கன்னா அது விசிபிளா இருக்காது. ஸோ இப்படிதான் வந்து கிரிட் லைன்ஸ் வந்து நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற போல நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டாபிக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 15 டாபிக்ஸ் தான் காமனா அனாட்டமி ஆஃப் சார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து எவ்வளவு சார்ட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை. எந்த சார்ட் நீங்க எடுத்தீங்கனாலும் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து நல்லா கஸ்டமைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரியுதோ அந்த அளவுக்கு உங்களால ஒரு பெட்டர் விஷுவலைசேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த சாப்டர் ஆப்ஷனல் நினைச்சுக்காதீங்க. ஒரு பெஸ்ட் டேட்டா விஷுவலைசேஷன் இன்ஜினியருக்கும் நார்மலா ஒர்க் பண்றவங்களுக்கும் இதுதான் வந்து பெரிய டிஃபரன்ஸாவே இருக்கும். நான் இங்க சொல்லி கொடுத்துருக்க போல தனித்தனி ஃபைலா வந்து கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட ரெஃபரன்ஸுக்கும் ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சாப்டர்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்குமே இம்பார்ட்டன்டா கன்சிடர் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.